ஸோ வெல்கம் டு வல்லமை ஐஏஎஸ் அகாடமி. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாப்பிக்கு ஜியோகிராஃபியில் ஆறுகள் மற்றும் வடிகால் அமைப்பு. ஸோ ரொம்ப ஒரு முக்கியமான டாப்பிக்கு. கொஷின் கேட்டே இருப்பாங்க. நம்ம என்ன பண்ண போகிறோம்னாக்கா, நம்ம சமச்சீர் புக்கு ப்ளஸ் அதையும் தாண்டி சிபிஎஸ்சி புக்கு இருக்கு இல்லையா, ஸோ அதுலேருந்து நிறைய தகவல் நம்ம சேர்த்துருக்கோம். சரிங்களா, வாங்க வீடியோ பார்க்கலாம். ஓகே, ஃபஸ்ட் பாருங்கள் டாப்பிக்கு ஆறுகள் வடிகால் அமைப்பு, ரிவர்ஸ் ட்ரைனேஜ் சிஸ்டம் தான் பார்க்க போகிறோம். முதல்ல அந்த ஆறு வடிகால் என்ன பாருங்கள். கால்வாய் வழியாக நீர் ஓடுவது. சரியா, ஒரு கால்வாய் இருக்குது, இதன் வழியாக நீர் ஓடுது அப்படின்னா அதான் ஆறுன்னு சொல்கிறோம். இங்கிலீஷில் பாருங்கள், வாட்டர் ஃப்ளோ த்ரூ வெல் டிஃபைன்ட் சேனல்ஸ். சரியா, ஒன்று. இந்த பாருங்கள், இந்த கால்வாய் அமைப்பு பாருங்கள், வடிகால் அமைப்பு நில அமைப்பு பொறுத்து மாறுபடும். ஸோ ஒவ்வொரு ரிவரும் ஒரே மாதிரி போகாது இல்லையா. ஸோ அதோடைய ஜியோகிராஃபிக்கில் பொறுத்து அந்த ரிவருடைய சைஸோ அது டைரக்ஷனோ மாறுபடும். பாருங்கள், த ஏரியா ஆஃப் அவுட்கம்ஸ் அந்த ரிவர்ஸு ஆஃப் ஜியாலஜிக்கல். ஸோ ஜியாலஜிக்கலை பொறுத்து தான் அதோடைய டைரக்ஷன் மாறுபடும்னு சொல்கிறாங்க. ஃபர்ஸ்ட் விஷயம். அடுத்து பாருங்கள், வடிகால் கொப்பரை அப்படின்னா என்ன? முதன்மை ஆறு ஓடுது, முதன்மை ஆறு மற்றும் கிளை ஆறு சேர்ந்து பாயும் இடம். இப்போ முதன்மை ஆறு ஓடுதுனாக்கா அதோடைய அகலம் இவ்வளோ தான் இருக்கும் இல்லையா. ஸோ இது கூட ஏதோ ஒரு துணை ஆறு வந்து சேருது. சேரும்போது இதோட அகலம் பெருசாகும் இல்லையா. இந்த இடத்துக்கு பேர் தான் வடிகால் கொப்பரை. முதன்மை ஆற்றோடு துணை ஆறு சேர்ந்து பாயக்கூடிய இடம் அகலமாக இருக்கும். அந்த இடத்துக்கு பேர் தான் வடிகால் கொப்பரை. இங்கிலீஷில் பாருங்கள், ட்ரைனேஜ் பேசின் சொல்கிறோம். இந்த ஏரியா ஆஃப் ட்ரங்க் சிஸ்டம், முதன்மை ஆறும் அண்ட் ட்ரிபியூட்ரி ஃப்ளோஸ் டுகெதர், ரெண்டும் ஒன்றாக போகக்கூடிய இடத்துக்கு பேர் தான் ட்ரைனேஜ் பேசின் சொல்கிறோம். ஓகே, அடுத்து பாருங்கள், ரொம்ப முக்கியமானது இந்த வடிகால் அமைப்பு. ஸோ நம்ம வானத்துலேருந்து பார்த்தோம்னாக்கா ஒரு நதி ஓடுது இல்லையா, அந்த நதி ஓடக்கூடிய அந்த பரப்பு இருக்குல்ல, அந்த பரப்பு பல்வேறு வடிவங்களில் காணப்படும். சரியா, எடுத்துக்காட்டு பாருங்கள், இப்படி ஓடலாம், இன்னொன்று இப்படியே ஓடலாம். சரியா, இன்னொன்று இப்படி ஓடலாம். சரியா, இந்த மாதிரி நிறைய ஆங்கிள் இருக்குது. ஸோ ஒவ்வொரு ஆங்கிளாக பார்ப்போம். ஃபஸ்ட்டு பாருங்கள், வடிகால் அமைப்பு வகை. அதில் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது டென்ட்ரிட்டிக். இதை கொஞ்சம் இங்கிலீஷ்லேயே பார்த்துக்கோங்க. இது எல்லாமே சிபிஎஸ்சி புக்கு 9th ஒரு பாக்ஸில் போட்டிருக்காங்க. சரியா, ஸோ டென்ட்ரிட்டிக்ன்றது பார்த்தீங்கன்னாக்கா மரக்கிளை போன்றது. அதாவது நதி ஓடுது இல்லையா, அது பார்க்குறது பார்த்தீங்கன்னாக்கா மரக்கிளை மாதிரி இந்த மாதிரி ஓடும், இப்படி தான் ஓடும். சரியா, அப்போது டென்ட்ரிட்டிக்ன்றது இது மாதிரி ஓடுதுனாக்கா மரக்கிளை போன்ற நதி. ஒன்று. எடுத்துக்காட்டு பாருங்க, இதுக்கு சிந்து, கங்கா, பிரம்மபுத்திரா, இந்த மூணுமே எடுத்துக்காட்டு தான். சரியா, எப்படி ஞாபகம் வச்சுது பாருங்களேன். பிக், BIG, பிரம்மபுத்திரா, இண்டூஸ், கங்கா, இது மூணுமே. சரியா, அப்போ மரத்துக்கு மேலே பெருசா, பிக் பெருசா ஒரு டென்ட் கட்டுறோம். டென்ட்ரிட்டிக் மரக்கிளை, பிக் பெருசு. மூணு முடிஞ்சு போச்சா. இங்கிலீஷில் பாருங்க, resembling the tree branch, ஸோ மரக்கிளை மாதிரி இருக்கும். எடுத்துட்டு அதே தான் போட்டோம். ஸோ BIG, பிரம்மபுத்திரா, இண்டூஸ் அண்ட் கங்கா. ஃபர்ஸ்ட் முடிஞ்சு போச்சா. அடுத்த செகண்ட் பாருங்க. செகண்டு பேரலல். கிளை ஆறுகள் முதன்மை ஆறுகளோடு இணையாக செல்வது. சரியா, அப்போ முதன்மை ஆறு ஓடுதுனாக்கா என்ன பண்ணோம், கிளை ஆறும் இப்படியே கூடவே வரும். அதுக்கு பேர் தான் என்ன சொல்றோம், பேரலல், இணையாக செல்வது. சரியா, இதுக்கு என்ன எடுத்துக்காட்டு, கிருஷ்ணா, கோதாவரி, துங்கபத்ரா, காவேரி. சரியா, ஸோ கிருஷ்ணா, கோதாவரி,
துங்கபத்ரா, காவேரி. ஸோ இது எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது? இப்போ பேரா மிலிட்ரி இருக்காங்கல்ல, பேரா மிலிட்ரிக்காரங்க சொல்லுவாங்க, பேரா மிலிட்ரிக்காரங்க அது காக்கி கலர் கோதுமை சாப்பிடுவாங்க. ஆக்சுவலாக கோதுமை காக்கி கலர் தான், சரியா? கான்றது காவேரி, கீன்றது கிருஷ்ணா, சரியா? கோன்றது கோதாவரி, தூன்றது துங்கபத்ரா. அப்போ பேரா மிலிட்ரியில் ஒர்க் பண்ணுறவங்க, சரியா, காக்கி கலர் கோதுமை சாப்பிட்றாங்க. கோதுமை சாப்பிட்றாங்கன்னா காக்கி கலர் தான் கோதுமை அது, சரியா? அப்போ பார்த்துக்கோங்க. இங்கிலீஷில் பாருங்க, tributaries flow almost parallel to trunk system. ஸோ முதன்மை ஆறுக்கு இணையாக செல்வது, இந்த வார்த்தை தான் முக்கியம், parallel, சரியா? எடுத்துக்காட்டு அதே தான் சொல்கிறேன், சரியா? காக்கி கலர் கோதுமை, சரியா? ஞாபகம் வச்சுங்க. அடுத்தது மூணாவது பாருங்க, டெரிலிஸ். கிளை ஆறுகள் முதன்மை ஆற்றோடு 90 டிகிரி கோணத்தில் இணைவது. அதாவது பாருங்க, இப்போ முதன்மை ஆறு ஓடிக்கிட்டு இருக்கு, சரி, அப்படி போயிட்டு இருக்கு. இது கூட எங்கோர்ந்து வந்த ஒரு துணை ஆறு இப்படி சேரும். பாருங்க, பார்க்கறதுக்கு பார்த்துட்டாக்கா ஸோ 90 டிகிரி ஆங்கிள் மாதிரி தெரியும் பார்க்கறதுக்கு இது, சரியா? அப்போ முதன்மை ஆறு, துணை ஆறு, இது ரெண்டும் 90 டிகிரி ஆங்கிள் இணையுது அப்படின்னா அது பேர் என்னது? டெரிலிஸ். என்னது? டெரிலிஸ், சரியா? அப்போ டெரின்னு வச்சுக்கோங்க. டெரி மீன்ஸ் 3யோட மடங்கு தான் 9, 90, சரியா? முடிஞ்சு வேலை. இப்போ எடுத்துக்காட்டு இதுக்கு என்ன? இதுக்கும் அதே தான், சேம், பிக். பிரம்மபுத்திரா, இண்டூஸ் அண்ட் கங்கா. டென்ட்ரைட்டிக்கும் பிக் தான், டெரிலிஸ்க்கும் பிக் தான், சரியா? ஓகே, இங்கிலீஷில் பார்த்துருங்க. tributaries joint with the main river in 90 degree angle, சரியா? ஓகே, அடுத்து பாருங்க. இப்போ இங்க இன்னொரு பாருங்களேன். இப்போ ரெக்டாங்குலர், முதன்மை ஆறு பாறை பிளவுகளில் 90 டிகிரியில் செல்வது. இப்போ இங்கவும் 90 இருக்கு, இங்கவும் 90 இருக்கு. என்ன பண்றது? எப்படி புரிஞ்சுக்கிறது? ஒன்றும் கிடையாது. முதன்மை ஆறு பிளஸ் துணை ஆறு ஈக்குவல் டு 90 வந்துச்சுனாக்கா டெரிலிஸ், சரியா? முதன்மை ஆறு மட்டும் வருதுனாக்கா, முதன்மை ஆறு 90 டிகிரி வருதுனாக்கா ஸோ அது ரெக்டாங்குலர். ஆக்சுவலாக எப்படி போகும்னாக்கா ஒன்றும் கிடையாது. பாருங்களேன், இப்படியே போயிட்டு இருக்கா நதி, இப்படி போயிட்டு இருக்கு. ஸோ ஒரு பெரிய பாறை இருக்கு, இப்படி பாறை இருக்கு. அப்போ என்ன பண்ணுது அப்படின்னா டைரக்ஷன் மாற்றிக்கும். அப்போ பார்க்கறதுக்கு இப்போ ஸோ எப்படி இருக்கு? ரெக்டாங்குலர் பாக்ஸ் மாதிரி இருந்தா ஸோ அதான் அது, சரியா? இப்போ இதுக்கு சம்பல், பெட்டுவா, கென், சரியா? சம்பல், பெட்டுவா, கென், சரியா? இப்போ வாட்டர் கேன் இருக்குல்ல, வாட்டர் கேன் இப்படி தான் இருக்கும். வாட்டர் கேன் இப்படி தான் இருக்கும். வாட்டர் எப்படி இருக்கு பாருங்க, ரெக்டாங்குலர் இருக்கா வாட்டர் கேனு? அப்போ கேனு, வாட்டர் கேனு. பெட்டி, பாக்ஸ் பாருங்க, பாக்ஸ் இப்படி தான் இருக்கும். இப்போ பாக்ஸும் ரெக்டாங்குலர், வாட்டர் கேனும் ரெக்டாங்குலர், பாக்ஸும் ரெக்டாங்குலர், சரியா? சம்பல் மட்டும் பார்த்துக்குங்க கொஞ்சம், சரியா? சம்பல் மட்டும் பார்த்துக்குங்க. ஓகே, இங்கிலீஷில் படிச்சிருவோம். ரெக்டாங்குலர், river flow along joint and falls in rocks and creates the right angle 90 degree bends, சரியா? ஸோ அப்போ மெயின் ட்ரங்க் வந்து ஏதோ பாறையில் மோதி, சரியா, அது 90 டிகிரி திரும்பிச்சுன்னா அவருடைய பேரு ரெக்டாங்குலர், சரியா? எடுத்துக்காட்டு சம்பல், பெட்டுவா, கென், சரியா? அப்போ ரெக்டாங்குலர் இருக்குது, எது இருக்குது? வாட்டர் கேன் இருக்குது, சரியா? பெட்டி, பாக்ஸ் இருக்குல்ல, பெட்டி இந்த மாதிரி இருக்குது, பெட்டி இருக்கு. அப்போ எக்ஸ்ட்ரா மட்டும் சாம்பல் பார்த்துக்குங்க, சரியா? ரேடியல் ஒன்றுடைய பாருங்க, இந்த ரேடியலும் இந்த சென்ட்ரிபிட்டலும் ஆப்போசிட்டு, ஒன்றும் கிடையாது. பாருங்க, ரேடியல்னாக்கா மலை இருக்கு, சரியா? மலை இருக்கு. இந்த மலையில் ஒரு நதி உருவாகிட்டு
எல்லா பக்கமும் போகுது. எல்லா பக்கமும் போகுதுன்னா அதோடைய பேரு ரேடியல். அதோட பேரு ரேடியல். இதுவே ஏதாவது ஒரு குளம் இருக்கு, ஏரி இருக்கு அப்படின்னு, இதுக்கு எல்லா பக்கமும் தண்ணி வருது அப்படின்னா அது பேரு சென்ட்ரிபிட்டல். சரியா? இவ்வளவுதான் வித்தியாசம் இருக்கு. அப்ப வெளியே போனா அவுட் கோயிங், அவுட் கோயிங்னா ரேடியல். சரியா? இன்கமிங், இன்கமிங்னா சென்ட்ரிபிட்டல். இங்க பாருங்களேன், மலைப்பகுதியில் உருவான ஆறு அனைத்து திசைகளிலும் செல்வது. அப்போ வெளியே போகுது, அவுட் கோயிங், எல்லா பக்கமும் போகும். எடுத்துக்காட்டு, சரியா? நர்மதா, சோன் அண்ட் மகாநதி. நர்மதா, சோன் அண்ட் மகாநதி. சரியா? இப்போ நான் எப்படி மைண்ட்ல வச்சுக்கிறேன், ரேடியல் இருக்குல்ல, நான் எப்படி மைண்ட்ல வச்சுக்கிறேன், ரேடியோ, ரேடியோ. சரியா? ரேடியோ எங்க போடுவாங்க? ரேடியோ எங்க போடுவாங்க? மாதா கோவிலில் போடுவாங்களா? சண்டே சண்டே ஆனால் அந்த இயேசு கோயிலில் பாட்டு போடுவாங்க, மாதா கோவிலில் போடுவாங்க. இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், மகா சிவராத்திரி, மகா சிவராத்திரி அன்னைக்கு கண் முழிச்சிருப்போமா, மகா சிவராத்திரி அன்னைக்கு பாட்டு போட்டு சிவனுக்கு பாட்டில் பாடிட்டு இருப்போம். ஒன்று அன்னைக்கு ரேடியோ ஓடும். அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா மேக்ஸிமம் எல்லாம் பண்ணாக்கா எல்லாம் சோக பாட்டு மைண்ட் வச்சுக்கோங்க. சோக பாட்டு, சோக பாட்டு போடுவோம், ஏதோ பாட்டு போடுறோம். சரியா? ஓகே. அப்போ ரேடியோ, மாதா கோவில் ரேடியோ ஓடுது, மகா சிவராத்திரி ரேடியோ ஓடுது, எல்லாம் சோகப்பட்டா ஓடுது. சரியா? அதுக்கு அடுத்தது சென்ட்ரிபிட்டல், முன்னே சொன்னது தான். என்னது? எல்லா பக்கமும் உள்ள இன்கமிங் வரும். சரியா? பாருங்க, அப்ப மைய நோக்கு பல்வேறு திசைகளில் இருந்து ஆறுகள் தங்களது நீரை தாழ்வான ஏரியில் சேர்ப்பது. அது ஏரியோ குளமோ குட்டையோ இருக்கலாம். சரியா? எடுத்துக்காட்டு முக்கியம் பாருங்க, இந்த லோக்டாக் ஏரி, அடுத்து சாம்பார் ஏரி. லோக்டாக் ஏரி ரொம்ப முக்கியமானது, மணிப்பூர்ல இருக்கு. சரியா? லோக்டாக் ஏரி. இங்கிலீஷ்ல பாருங்க, இப்போ ரேடியல்னாக்கா originate in mountain, flows in all direction. ஸோ எல்லா பக்கமும் வெளியே போகுது. சரியா? எல்லா பக்கமும் வெளியே போகுது. இதே சென்ட்ரிபிட்டல்னாக்கா rivers flow from different direction toward a central low area like a lake. அப்போ ஒரு ஏரியை பொறுத்து உள்ள வரும். ஜஸ்ட் ஒண்ணுமே இல்லை, ரேடியல்னா அவுட் கோயிங், எல்லா பக்கமும் வெளியே போகும். சரியா? சென்ட்ரிபிட்டல்னாக்கா இன்கமிங், எல்லா பக்கமும் உள்ள வரும். அவ்வளவுதான். சரியா? ஓகே. அடுத்தது பாருங்க, இந்த வடிகால் பரப்பு, இதெல்லாம் சிபிஎஸ்சி புக்கில் தான் இருக்கு. சரியா? இந்த வடிகால் பரப்பு ஒரு 3 வகையா பிரிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் பாருங்க, பெருசு 20,000 சதுர கிலோமீட்டருக்கு மேல இருக்கணும். சரியா? 20,000 சதுர கிலோமீட்டருக்கு மேல ஒரு இடம் பயன்பெறுதுனாக்கா, சரியா, அது பெரிய வடிகால் பரப்புன்னு சொல்றோம். பாரு, இங்கிலீஷ்ல டிரைனேஜ் பேசின் கிளாசிஃபிகேஷன் 3ஆ பிரிக்கிறோம். ஃபர்ஸ்ட் மேஜர் பார்க்குறோம். மேஜர் மோர் தென் 20,000, மோர் தென் 20,000. ஸோ பாருங்க, இந்த மாதிரி இந்தியாவில் எத்தனை சார் இருக்கு? இந்தியாவில் இந்த மாதிரி 14 இருக்கு. இந்தியாவில் இந்த மாதிரி மேஜர் பேசின் பார்த்தோம்னாக்கா 14 இருக்கு. சரியா? எடுத்துக்காட்டுக்கு கங்கா, பிரம்மபுத்திரா, சிந்து, கிருஷ்ணா. அங்க அதே பார்த்தது தான், பிக் தான். இங்கேயும் பிக், கிருஷ்ணா. சரியா? பிக் கிருஷ்ணா வச்சுக்கோங்க. அப்போ பிரம்மபுத்திரா, இண்டூஸ், கங்கா, எக்ஸ்ட்ரா ஒரு கிருஷ்ணா. சரியா? அப்போ பிக் கிருஷ்ணா. சரியா போச்சு. அடுத்து பாருங்க, நடுத்தரம் 2000 முதல் 20,000 சதுர கிலோமீட்டர் வரைக்கும் இருக்கும். 2000 முதல் 20,000 சதுர கிலோமீட்டர் வரைக்கும் இருக்கும். மொத்தம் 44 இருக்கு. இந்த கொஸ்டின் எக்ஸாம்ல என்ன கேட்டிருக்கான், நம்ம டிஎன்பிசியில் கேட்கல. சரியா? ஸோ அங்க கேட்டிருக்காங்க. 44 இருக்கு இதுல. எடுத்துக்காட்டு கலிந்தி, சரியா, பெரியாறு அண்ட் மேகனா. கலிந்தி, பெரியாறு, மேகனா. கொஞ்சம் பார்த்துக்குங்க இதை. அடுத்தது இங்கிலீஷில் பார்த்துருவோம். மீடியம் 20,000 to
2000 to 20,000 சரியா. 44 இருக்கு. எடுத்துக்காட்டு கலைந்தி, பெரியார் சரியா, அண்ட் மேக்னா, இது மூணுமே இருக்கு சார். அடுத்தது சிறியது 2000 சதுர கிலோமீட்டருக்கு குறைவு, 2000 சதுர கிலோமீட்டருக்கு குறைவு. ஸோ இது 55 இல்லை, அதுக்கு மேலேயுமே வரும். 55க்கு மேலே நிறைய இருக்கு சரியா. எடுத்துக்காட்டு பாருங்க, கோமதி, பாம்பார், காவேரி. கோமதி, பாம்பார், காவேரி. ஸ்மால் பார் இங்கிலீஷில். ஸோ லெஸ் தென் 2000 ஸ்கொயர் கிலோமீட்டர். ஸோ எத்தனை இருக்குன்னாக்கா 55 ப்ளஸ் இருக்கு. எடுத்துக்காட்டு கோம்டி, பாம்பார் அண்ட் காவேரி. கோம்டி, பாம்பார் அண்ட் காவேரி சரியா. ஓகே, இப்போ ஆறுகள் பார்த்துருவோம். ஸோ பாருங்க, ஆறுகளை நம்ம ரெண்டா மேஜராக பிரிப்போம். ஒன்று பாருங்க, ஒன்று ஹிமாலயன் ரிவர்ஸ் சரியா. ஹிமாலயன் ரிவர்ஸ் முன்ன சொன்னது தான் சரியா, அதே பிக்கு தான். பிரம்மபுத்திரா, இண்டூஸ், கங்கா. கங்கா, பிரம்மபுத்திரா, சிந்து, 3 இருக்கு சரியா. ரெண்டாவது பாருங்க, தீபகற்ப நதிகள். தீபகற்ப நதிகள் சரியா. இதை ரெண்டா பிரிப்போம். ஒன்று மேற்கு நோக்கி போறது, ஒன்று மேற்கு நோக்கி போறது, இன்னொன்று கிழக்கு நோக்கி போறது, இன்னொன்று கிழக்கு நோக்கி போறது சரியா. ஸோ பாருங்க, இதையே கொஸ்டினா கேட்டிருக்காங்க. இந்த மூணுமே கேட்டவன் கொடுத்துருவான். பின்வரும் நதிகளில் எவை மேற்கு நோக்கி போகும் கேட்பான். ஸோ இந்த 3 தான் மெயின் சரியா. நர்மதா, தபதி அண்ட் மாஹி சரியா. கிழக்குல மகாநதி, கோதாவரி, கிருஷ்ணா அண்ட் காவேரி சரியா. இங்க பார்த்தீங்கன்னாக்கா, ஸோ பார்த்தீங்கன்னாக்கா 77% ஆறுகள் எங்க வந்து சேருது, வங்காள விரிகுடாவில் தான் சேரும். 77% எங்க வரும், பே ஆஃப் பெங்கால் தான் வந்து சேரும் சரியா. அதே மாதிரி 23% ஆறுகள் சரியா. 23% ஆறுகள் எங்க, அரேபியன் சீல போய் சேரும் சரியா. அரேபியன் சீல போய் சேரும் சரியா. பார்த்துங்க, அப்போ 77 பே ஆஃப் பெங்கால், 23 அரேபியன் சி சரியா. ஸோ இப்போ நம்ம டைரக்டா ஒவ்வொரு வரை பார்க்க வேண்டியது தான். ஸோ ஃபர்ஸ்ட் பாருங்க, உற்பத்தி எங்க ஆகுது, மானசரோவர் லேக் ஏரி, கைலாஷ் மலை, திபெத். மானசரோவர் ஏரி, கைலாஷ் மலை, திபெத். ஸோ பாருங்க, இது முக்கியம், இது நம்ம புக்கில் இல்லை. ஸோ அந்த பனியாறு பேர் என்ன அப்படின்னு கேட்பாங்க. அது பேரு போகர்ச்சு. அந்த பனியாறு பேரு போகர்ச்சு. 1. ஸோ உயரம் பாருங்க, 5150 மீட்டர் உயரம் இருக்கு. 5150 மீட்டர் உயரத்தில் உற்பத்தி ஆகுது. சுமார் 2880 கிலோமீட்டர் நீளமுடையது. சுமார் 2880 கிலோமீட்டர் நீளமுடையது. இது மொத்த லென்த் இது. பட் இந்தியாவுக்குள்ள போறது எவ்வளோனாக்கா 1114 தான். இந்தியாவுக்குள்ள போறது 1114 தான் போகுது சரியா. ஓகே, இப்போ இது முக்கியம், இது ஸ்கூல் புக்ல இல்லை. இந்தியாவுக்குள்ள எங்க என்ட்ராகுது அப்படின்னு கேட்பாங்க. இந்தியாவுக்குள்ள இப்போ பாருங்களேன், ஆக்சுவலா இங்க பாருங்க, ஆக்சுவலா இதுதான் அந்த இடம், கைலாஷ் மலை சரியா. அந்த மானசரோவர் ஏரி இங்கே தான் இருக்கு. இங்க உற்பத்தி ஆகிட்டு தான் அப்படியே போகும், உள்ள என்ட்ராது இல்லையா. இந்த இடத்துக்கு பேர் தான் டெம்சோக். டெம்சோக் இந்த இடம் தான். உள்ள என்ட்ராகுதா, அப்படியே உள்ள போயிடும். உள்ள போயிட்டு தான் பாருங்க, 11114 இந்தியாவுக்குள்ள ஓடுறது லென்த்து 1114 கிலோமீட்டர் நீளம் சரியா. அப்படியே போகுது, இப்படி வரும். இது பாகிஸ்தான்ல போய் சேரும், அரபிக்கடல்ல போய் முடியும் சரி. அப்படி இருக்கட்டும். 1 பாருங்க, அந்த பனியாறு முக்கியம். பனியாறு பேரு போகர்ச்சு சரியா. ஓகே, இப்போ பாருங்க, இதோட வடிகால் எவ்வளோ சரி, முதல்ல இங்கிலீஷ் பார்த்துருவோம். பாருங்க, இண்டஸ் ஆர்ஜின், லேக் மானசரோவர் இந்த இடம், கைலாஷ் ரேஞ்ச், டிபெட். டிபெட்ல உற்பத்தி ஆகுது. ஸோ கிளாசியர் நேம் பாருங்க, போகர்ச்சு.
என்னது போகர்ச்சு. எலிவேஷன் ஹைட் பார்த்தோம்னாக்கா ஸோ 5150 எலிவேஷன் ஹைட்ல உற்பத்தி ஆகுது ஒன்று. லென்த்து 2880 கிலோமீட்டர், 2880 கிலோமீட்டர். இட் இஸ் ஓவரால், இது ஓவரால் இது. பட் இந்தியாவுக்குள்ள வித்தின் இந்தியா 114 கிலோமீட்டர், வித்தின் இந்தியா 114 கிலோமீட்டர் வருது. சரியா? ஓகே. அடுத்தது என்ட்ரி பாயிண்ட் இன் இந்தியா. ஸோ இந்தியாவுக்குள்ள என்ட்ரி ஆகுது எங்கன்னாக்கா டெம்சோக் இடம், டெம்சோக்ன்ற இடம் எங்க லடாக்ல இருக்கு. சரியா? ஓகே. இப்போ சிந்துடைய வடிகால் அமைப்பு பாருங்க. இந்த சிந்து நதியால பாசனம் பெறக்கூடிய பகுதிகள் எவ்வளோனாக்கா கிட்டத்தட்ட 11.65 லட்சம் சதுர கிலோமீட்டர் பகுதிகள் பயன்பெறுது. இந்த சிந்து நதியால 11.65 லட்சம் சதுர கிலோமீட்டர் பரப்பு என்ன பண்ணுது, பாசன வசதி பெறுது. இது ஒட்டுமொத்தம். பட் இந்தியாவுக்கு வச்சுட்டோம்னாக்கா எவ்வளோ 3,21,000 தான். 3.8 லட்சம், 3,21,289 சதுர கிலோமீட்டர். அப்போ 3.21 லேக் இப்படி வச்சுக்கோங்க. சரியா? அடுத்தது வழி பாருங்க. லடாக், சாஸ்கர், பால்டிஸ்டான், கில்கிட். பாருங்க இந்த கில்கிட் இருக்குல்ல, இந்த கில்கிட் கொஸ்டின் 2022 குரூப் 1ல கொஸ்டின் கேட்டிருக்காங்க. சரியா? அந்த கில்கிட். சரியா? இப்போ பாருங்க பாருங்க. சரியா? லடாக்கு, சாஸ்கரு, கில்கிட்டு, பால்டிஸ்டான். சரியா? ஸோ இதன் வழியாக தான் அப்படியே போகும் இப்படி உள்ள. பாருங்க லடாக்கு, சாஸ்கரு, பால்டிஸ்டான் அண்ட் கில்கிட் இந்த 4 வழியா உள்ள பூந்து போகுது. இதெல்லாம் பள்ளத்தாக்கு பேர் இதெல்லாம். சரியா? அடுத்தது இப்போ பஞ்ச நதிகள். ஸோ பஞ்ச நதிகள் சொல்றோம். இதை சொல்றோம் பஞ்ச நதிகள்னு. இப்போ பஞ்ச நதிகள் இருக்குல்ல, என்னது ஜீலம், சினாப், ராவி, பியாஸ், சட்லஜ் சொல்றோம் இல்லையா? ஜீலம், சினாப், ராவி, பியாஸ், சட்லஜ் இந்த 5 நதிகளுக்கு பேர் என்னது பஞ்ச நதின்னு சொல்லுவோம். அதாவது இந்த 5 நதிகளும் சந்திக்கின்ற இடத்துக்கு பேர் தான் பஞ்ச நதி. அந்த இடத்துல இந்த நதி பஞ்ச நதி கூப்பிடுவாங்க, இடம் பேர் அதுதான். அப்போ ஜீலம், சினாப்பு, ராவி, பியாஸ், சட்லஜ் இந்த 5யும் மீட் பண்ற இடத்துக்கு பேர் என்ன கேட்பாங்க? ஸோ பஞ்ச நதி இங்கிலீஷ்ல பஞ்சநாத்பாங்க, பஞ்சநாட். சரியா? குறிப்பா எந்த ஊர் அந்த இடம் அப்படின்னா பகவல்பூர் அருகே. சரியா? பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய பஞ்சாப் அதுக்கு பக்கத்துல பகவல்பூர் இருக்கு. இந்த இடத்துல தான் இந்த 5 நதிகளும் ஒன்றாக சேருகிறது. சரியா? அந்த இடத்துல இந்த நதிக்கு பேரு பஞ்ச நதி, இங்கிலீஷ்ல பஞ்சநாத். சரியா? பாருங்க. ஸோ பஞ்சநாத் ரிவர் கன்ஃப்ளூயன்ஸ் இன் பகவல்பூர், பஞ்சாப், பாகிஸ்தான். சரியா? அப்போ பஞ்சாப் பக்கத்துல பகவல்பூர்லாம் 5 நதியும் மீட் பண்ணுது. சரியா? இந்த மீட் பண்ண 5 நதியும் பஞ்ச நதிகளும் சிந்துவோட எங்க சேரும் கேட்பாங்க. இதுவும் முக்கியம். சிந்துவோட எங்க சேரும்? அந்த இடத்துக்கு பேர் மிதான் கோட். இடத்துக்கு பேரு மிதான் கோட். ஸோ பாருங்க வரைஞ்சு காமிக்கிறேன். சரியா? இப்போ சிந்து போதா 1 ஜீலம், சினாப்பு, ராவி, பியாஸ், சட்லஜ் இந்த 5 இப்படி வந்து மீட் பண்ணோம். இந்த இடத்துக்கு பேர் தான் சரியா பகவல்பூர் இடம். இந்த இடத்துக்கு பேர் தான் என்ன சொல்றோம், மொத்தம் 5 சேர்ந்து போச்சா, அப்ப பஞ்ச நதி. இது திரும்ப போயிட்டு ஒன்னா சேர்ந்து இங்க போய் சேரும் திரும்ப சிந்து கூட. இந்த இடத்துக்கு பேரு மிதான் கோட். இந்த இடத்துக்கு பேரு மிதான் கோட் எங்க இருக்கு? பாகிஸ்தான்ல இருக்கு இந்த இடம். சரியா? ஞாபகம் வச்சுங்க, முக்கியம். கடைசியா போய் சேர்றங்க சில்லார்ன்ற இடத்துல தான் போயிட்டு முடியுது. அந்த எங்க இருக்கு? பாகிஸ்தான்ல இருக்கு. சரியா? இந்த பாருங்க, பஞ்சநாத் மீட்ஸ் சிந்து அட் மிதான் கோட், பாகிஸ்தான். அடுத்து எண்ட் பாயிண்ட் பாருங்க, சில்லார் டிஸ்ட்ரிக்ட் இன் பாகிஸ்தான். ஸோ முடிகிறது
பாகிஸ்தான் இருக்கக்கூடிய சில்லான்ற இடம். இப்போ முக்கியம் என்னன்னாக்கா, இப்போ சிந்துக்கு வந்து இந்தியாவில் சிந்துன்ற பேர் சொல்லி கூப்பிடுறோம், பிரச்சனை இல்லை. ஆனால் சிந்து உற்பத்தி ஆகக்கூடிய திபெத்தோட பேர் என்னன்னு கேட்குறாங்க. சிந்து உற்பத்தி ஆகக்கூடிய, சரியா, அது நாடு இருக்கு இல்லையா திபெத், அதோடைய பெயர் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அதோடைய பெயர் சிங்கி கம்பன். என்னது? சிங்கி கம்பன். சரியா, அதுக்கு என்ன பொருள் அதுக்கு அப்படின்னா சிங்கத்தின் வாய் என்று பொருள். சிங்கத்தின் வாய். அப்போ சிந்துவுக்கு திபெத்தில் என்ன பேரு? சிங்கி கம்பன். அதுக்கு என்ன பொருள்? அதுக்கு சிங்கத்தின் வாய் என்று பொருள். அது இங்கிலீஷ்ல பார்த்துடலாம். சரியா, Tibetan name சிங்கி கம்பன் which means mouth of lion. mouth of lion சொல்றோம் சிந்துவுக்கு. சரியா, அடுத்து பாருங்க, சிந்து நதிநீர் ஒப்பந்தம் முக்கியம். 1960, சரியா, செப்டம்பர் 19 போடுறோம். செப்டம்பர் 19 போடுறோம். சரியா, இதன்படி மொத்தம் இந்த சிந்து நதியில இந்தியா பயன்படுத்தக்கூடிய நீரின் அளவு ரொம்ப ரொம்ப கம்மி. வெறும் 20% தான் யூஸ் பண்றோம். மற்ற 80% பாகிஸ்தான் தான் பயன்படுத்துறாங்க. சரியா, இப்போ கூட பார்த்தீங்கன்னாக்கா ஆப்ரேஷன் சிந்தூர் இருந்ததுல, ஆப்ரேஷன் சிந்தூர் டைமில் பார்த்தீங்கன்னா இந்திய அரசு ஸோ இந்த மாதிரி இந்த சிந்து நதிநீர் ஒப்பந்தத்தை தற்காலிகமாக கேன்சல் பண்ணுறோன்னு சொன்னாங்க. சரியா, ஓகே. இண்டூஸ் வாட்டர் ட்ரீட்டி 1960 செப்டம்பர் 19. இந்தியா கேன் யூஸ் ஒன்லி 20% ஆஃப் இண்டூஸ் ரிவர் வாட்டர். ஸோ அப்போ இந்தியா பயன்படுத்தக்கூடிய நீரின் அளவு வெறும் 20% தான். இப்போ பாருங்க, இப்போ சிந்தோட துணை ஆறுகள் கொஞ்சம் கவனிங்க. இப்போ இந்த ரிவர்ஸை பொறுத்த வரைக்குமே துணை ஆறுகள் தான் மிகப்பெரிய சிக்கலாக இருக்கும். இப்போ இது பார்க்கணும். அடுத்து தீபகற்ப நதிகள் இருக்கு இல்லையா, அதோட துணை ஆறுகளும் பார்க்கணும். ப்ளஸ் தமிழ்நாடு இருக்குல்ல, அதோட துணை ஆறுகளும் பார்க்கணும். நான் முடிஞ்ச அளவுக்கு எல்லா துணையாறுகளும் ஈஸியாக சொல்ல ட்ரை பண்ணுறேன். ஒன்றுமே இல்லை, சும்மா நம்ம லோக்கலில் கிராமத்தில் இருக்கக்கூடிய நடைமுறை வாழ்க்கை அதை சார்ந்து தான் நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். சரியா, சொல்கிறேன், ஈஸியாக தான் இருக்கும். சரியா, பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பாருங்க, இப்போ ஜீலம் நதி எங்கே உற்பத்தி ஆகுது கேட்குறாங்க. ஜம்மு அண்ட் காஷ்மீர். எங்கே உற்பத்தி ஆகுது? ஜம்மு அண்ட் காஷ்மீர். அப்போது ஜீலம் எங்க? ஜம்மு அண்ட் காஷ்மீர். அப்போ ஜே. சரியா, ஜீலம் ஜம்மு அண்ட் காஷ்மீர் அங்க உற்பத்தி ஆகுது. ஒன்று. சினாப் பாருங்க, சினாப் இது உற்பத்தி ஆகுது ஹிமாச்சல் பிரதேஷ்ல பாராலட்சான்ற இடம். எது? பாராலட்சா. சரியா, இன்னைக்கு சீனா தான் லட்சக்கணக்கில் பொருட்களை உற்பத்தி பண்றாங்க. அப்போ சீனா என்ன பண்றாங்க? லட்சக்கணக்கில் பொருட்களை உற்பத்தி பண்றாங்க. சரியா, அடுத்தது ராவி பாருங்க. ராவி ஹிமாச்சல் பிரதேஷ் தான். பாரா பங்காஹால்ன்ற இடம். பாரா பங்காஹால் கொஞ்சம் இருக்கட்டும். அடுத்தது பியாஸ். இது எங்கன்னாக்கா இது ஹிமாச்சல் பிரதேஷ் தான். ரோட்டாங் கணவாய்னு சொல்லுவோம் அதை. சரியா, ரோட்டாங் கணவாய் அங்கே உற்பத்தி ஆகுது. அதே மாதிரி சட்லெஜ் இது மட்டும் எங்கன்னாக்கா இது இந்தியாவில் கிடையாது, திபெத்தில் உற்பத்தி ஆகும். திபெத்தில் உற்பத்தி ஆகும். ஸோ இந்த இது பார்த்தீங்கன்னா நதி பேர், அந்த ஏரி பேர் ரக்ஷஸ்தல். சரியா, ரக்ஷஸ்தல்ன்ற ஏரியில் உற்பத்தி ஆகுது. சரியா, ஓகே. இப்போ பாருங்க, இந்த 5 பார்த்தோம் இல்லையா, இதில் சிந்துவுடைய நீளமான துணையாருன்னு கேட்டாக்கா அது சினாப். நீளமானது நீளமானது கேட்டாக்கா சினாப்பு. நீளம் குறைவுன்னு கேட்டாக்கா, நீளமானது கேட்டாக்கா சினாப்பு. நீளம் குறைவானதான் ராவி. சரியா, ராவி தான் நீளம் கம்மியானதாக இருக்கும். சரியா, ஓகே. இப்போ பாருங்க சட்லெஜ். இப்போ சட்லெஜ் திபெத் பேர் என்ன? ஏன்னா இந்தியாவில் உற்பத்தி ஆகல இல்லையா, அப்போ திபெத்தில் உற்பத்தி ஆகுது. அங்க என்ன பேர் சொல்றாங்க இதுக்கு? இது பேரு லங்சன் கம்பப். லங்சன் கம்பப். சரியா,
இதுக்கு என்ன பொருள்? யானையின் வாயின் பொருள். முன்ன என்ன பார்த்தோம் பாருங்க, முன்ன சிந்து பார்த்தோமா, சிந்து அதே பேர் தான், ஈஸி தான். சிங்கி கம்பன் இது பார்த்தோம், சிங்கத்தின் வாயின் பொருள் சிசி. சரியா, சி சிங்கத்தின் வாய். இங்க பாருங்க சட்லெஜ், இங்க லங்சன் கம்பப், யானையின் வாய் என்று பொருள், யானையின் வாய் என்று பொருள். சரியா, அது இங்கிலீஷ்ல பார்த்தலாம். ஜீலம் ஆரிஜினேட் இன் ஜம்மு அண்ட் காஷ்மீர், பீர்பஞ்சால் ரேஞ்ச். ஒன்று செனாப் ஹிமாச்சல் பிரதேசத்தில் 12 லட்சம், அப்போ லட்சக்கணக்கில் உற்பத்தி பண்ணுறது சைனா தான், சீனா. ராவி ஸோ பாரா பங்காகால் பாஸ் ஹிமாச்சல் பிரதேஷ். சரியா, பியாஸ் ரோட்டாங் பாஸ் ஹிமாச்சல் பிரதேஷ். சட்லேஜ் ரக்ஷஸ்தல் லேக் திபெத் உற்பத்தி ஆகும். சரிங்களா, ஓகே. இப்போ சட்லேஜ் உடைய திபெத் நேம் என்ன? லங்சென் கம்பப், லங்சென் கம்பப், the mouth of elephant, the mouth of elephant அர்த்தம். சரியா, ஓகே. இப்போ இந்த 5 துணையாறு மட்டும் இல்லாம நிறைய துணையாறு இருக்கு, நிறைய இருக்கு. பட் சிபிஎஸ்சி புக்ல தான் போட்டிருக்காங்க. சரியா, இப்போ ஹன்சா, ஜாஸ்கர், நுப்ரா, சியோக், கில்கிட். சரியா, இந்த கில்கிட்லாம் அதான் சொன்னேன் 2022. சரியா, 2022 குரூப் 1ல கேட்ட क्वेश्चन இது கில்கிட்லாம். சரியா, இப்போ ஹன்சா, ஜாஸ்கர், நுப்ரா, சியோக் அண்ட் கில்கிட். சரியா, இப்போ எப்படி மைண்ட்ல வச்சுக்கிறது? நதி பேரு சிந்து இல்லையா? ஓகே, ஒன்று இது ஜஸ்ட் ஒரு இமேஜின் தான். நடிகை ஹன்சிகா, நடிகை ஹன்சிகா ஜாஸ்தியா, ஜாஸ்கர் ஜாஸ்தியா நுரை இல்லையா, நுரை வரக்கூடிய சீயக்காய் யூஸ் பண்ணி தான் என்ன பண்றாங்க? தலையை கிளீன் பண்றாங்க. நடிகை ஹன்சிகா ஜாஸ்தியா நுர வரக்கூடிய சீயக்காய், சியோக். சரியா, அதை யூஸ் பண்ணி தான் தலையை கிளீன் பண்றாங்க கில்கிட். இந்த சியோக்ன்றது நம்ம டிஎன்பிசில क्वेश्चन கேட்டிருக்காங்க. சரியா, சியோக்ன்றது லடாக்ல இருக்குது. இதற்கு இறந்த ஆறு என்று பொருள். சரியா, இறந்த ஆறு என்று பொருள். இங்கிலீஷ்ல பாருங்க, ஹன்சிகா. சரியா, ஹன்சா, சாஸ்கர், நுப்ரா, சியோக், கில்கிட். சரியா, அதான் ஹன்சிகா ஜாஸ்தியா நுரவர சேக்காயை பயன்படுத்தி என்ன பண்றாங்க? தலையை கிளீன் பண்றாங்க கில்கிட். சரியா போச்சா? ஓகே, அவ்வளோதான், 1 ஓவர். அடுத்து கங்கா. கங்கா பாருங்க, உற்பத்தி எங்க ஆகுது? உத்தர்காசி மாவட்டம், கங்கோத்ரி பனியாறு. முன்ன பார்த்தது என்ன பனியாறு பார்த்தோம்? போகர்சு அப்படின்னு பார்த்தோம். ஸோ இப்போ இங்கே என்னது? இங்கே உத்தர்காசி மாவட்டம், கங்கோத்ரி பனியாறு தான். எந்த ஸ்டேட்டு? உத்தரகாண்ட். இந்த ஸ்டேட்டு உத்தரகாண்டில் உற்பத்தி ஆகுது. இதோட உயரம் என்ன? 7010 மீட்டர் உயரம். 7010 மீட்டர் உயரம். சுமார் நீளம் 25. சரியா, 2525 கிலோமீட்டர் நீளம் இருக்கு. வடிகால் பரப்பு பாருங்க, இது எவ்வளோ? 8.61 லட்சம். 8.61 லட்சம். 8,61,404 சதுர கிலோமீட்டர் பாசன பரப்பு. சரியா, இந்தியாவில் தான் பெருசு இந்தியாவில். ஒன்று. அடுத்து பாருங்க, இப்போ நீர் வரத்து, தண்ணி இப்போ கம்மியாக ஓடுங்க. சிந்தில் இப்போ தண்ணியை கம்மியாக ஓடுனாக்கா ஜனவரி டு ஜூனில் தண்ணி கம்மியாக ஓடும், தண்ணி கம்மியாக இருக்கும். அடுத்து பாருங்க, தண்ணி இப்போ அதிகமாக ஓடுங்க அப்படின்னாக்கா ஆகஸ்ட் செப்டம்பர். இது பார்த்தீங்கன்னாக்கா சவுத் வெஸ்ட் மான்சூன் இருக்குல்ல, தென்மேற்கு பருவ காற்று, அந்த காலகட்டம் அது. அப்போ தண்ணி அதிகமாக ஓடும். சரியா, இங்கே பாருங்களேன். இப்போ இந்த கங்கான்ற பேர் ஒரு சின்ன ட்விஸ்ட் இருக்குதுல்ல, இங்கே பார்ப்போம். இந்த மாதிரி பார்த்துடலாம். கங்கா ஆரிஜின் உத்தர்காசி டிஸ்ட்ரிக்ட்,
Gangotri Glacier, Uttarakhand. Elevation 7,010 meters. Length 2525 kilometer. Drainage basin 8.61 lakh square kilometer. So minimum flow தண்ணி எப்போ கம்மியாக ஓடும்? Jan to June. Maximum flow எப்போ ஓடும்? August to September. இப்போ ஒரு சின்ன டெஸ்ட் பண்ணலாம். இங்க அலக்நந்தா இது ஒரு ஆறு, சரியா? அதே மாதிரி இங்க பாகிரதி இது ஒரு ஆறு, சரியா? இப்போ இதோட பனியாறு பார்த்தோம்னாக்கா சட்டோபந்த். சட்டோபந்த் பனியாறு. இது பார்த்தோம்னாக்கா இது கங்கோத்ரி பனியாறு. கங்கோத்ரி பனியாறு. ஸோ பாருங்க, அப்போ சட்டோபந்த் பனியாறுல உருவாகக்கூடிய ஆறு அலக்நந்தா. கங்கோத்ரி பனியாறுல உருவாகிற நதி பாகிரதி. ரெண்டுமே இப்படி வரும், ரெண்டும் இப்படி வரும், சரியா? இந்த ரெண்டும் இந்த சேர இடத்துக்கு பேரு தேவப்பிரயாக். தேவப்பிரயாக் உத்தரகாண்ட்ல இருக்கு இந்த இடம். இப்ப பாத்தீங்கன்னாக்கா இதுக்கு அப்புறம் தான் பாத்தீங்கன்னா பேர் கங்கா. நல்லா புரிஞ்சுக்கணும், சரியா? அப்போ சட்டோபந்த் பனியாறு அலக்நந்தா நதி, கங்கோத்ரி பனியாறு பாகிரதி நதி. எங்க சேருது? உத்தரகாண்ட்ல தேவப்பிரயாக் இடத்துல சேருது. சேர்ந்து பெருசாகுமா? பெருசா ஓடுது பாருங்க. இதற்கு பிறகுதான் இது பேர் கங்கா, சரியா? அதுக்கு முன்னாடி கங்கான்ற நதியே கிடையவே கிடையாது, சரியா? உத்தரகாண்டுக்கு அப்புறம் தான் பேர் கங்கா, சரியா? சொல்லிட்டோம். ஆரம்பகால பேரு பாகிரதின்னு சொல்லிட்டோம். ஃபர்ஸ்ட்ல வந்துச்சு. அடுத்து பாருங்க, வங்கதேசத்துல என்ன பேர் இருக்கு? வங்கதேசத்துல நம்ம கங்காவுடைய பெயர் பத்மா. என்னது? அங்க பத்மான்னு கூப்பிடுறோம், சரியா? அப்போ இனிஷியல் நேமு பாகிரதி, இப்போ வரைஞ்சி காமிச்சேன், சரியா? பங்களாதேஷ்ல பார்த்தோம்னாக்கா பேர் என்னது? பத்மான்னு கூப்பிடுறோம், பேரு பத்மா. கங்கா மற்றும் பிரம்மபுத்திரா ஆறுகள் இணைந்து உலகின் மிகப்பெரிய டெல்டாவான சுந்தரவன காடுகளை உருவாக்குகின்றன. ஆமா, ஸோ கங்காவும் பிரம்மபுத்திராவும் சேர்ந்து உலகத்திலேயே மிகப்பெரிய டெல்டா எது? சுந்தரவன காடுகளை உருவாக்குதுன்னு சொல்றாங்க, சரியா? வட இந்திய சமவெளி. வட இந்திய சமவெளி இதை யார் உருவாக்குறான்னாக்கா கங்கா தான் உருவாக்குது. கங்கா நதி தான் உருவாக்குது, சரியா? அது பாருங்க, அம்பாலா. அம்பாலா சமவெளி எங்க இருக்கு? ஹரியானாவில் இருக்கு. இந்த அம்பாலா சமவெளி தான் சிந்து மற்றும் கங்கா நதிகளை பிரிக்கிறது. இப்ப இங்க பாருங்களேன், போதா? சிந்து போதா? இங்கே வரா, அப்போ இங்கே கங்கா வருது. ஸோ அப்போ சிந்துவையும் கங்காவையும் பிரிக்கிறது இந்த இடம்தான். ஸோ இந்த இடத்துக்கு தான் பேர் என்னது? ஹரியானாவில் அம்பாலான்னு சொல்லுவோம், சரியா? அப்போ அம்பாலா சமவெளி எங்க? ஹரியானாவில் சிந்து மற்றும் கங்கை நதிகள் அமைப்புகளை பிரிக்கிறது. இங்கிலீஷ்ல பாருங்க, அம்பாலா பிளைன் டிவைட்ஸ் த இண்டூஸ் அண்ட் கங்கா ரிவர் சிஸ்டம். இது முக்கியம். அதே மாதிரி வட இந்திய சமவெளி எங்கன்னு கேட்பாங்க, சரியா? அப்போ கங்கை சமவெளி அல்லது வட இந்திய சமவெளி இதோட நீளம் மொத்தம் 1800 கிலோமீட்டரு. எங்க? ஹரியானாவில் அம்பாலா அங்க ஆரம்பிச்சு சுந்தரவனம் வெஸ்ட் பெங்கால் வரைக்கும் இருக்கு, சரியா? அப்ப கங்கை சமவெளி அல்லது வட இந்திய சமவெளின்னு கேட்டாக்கா எங்க ஆரம்பிக்குது? அம்பாலாவில் ஆரம்பிச்சு சுந்தரவனத்தில் முடியுது. மொத்தம் 1800 கிலோமீட்டர், சரியா? நாங்கள் போட்டிருக்கோம். த கங்கா பிளைன் லென்த் டோட்டல் 1800 ஃப்ரம் அம்பாலா ஹரியானா டு
சுந்தர்பன் வெஸ்ட் பெங்கால் வரைக்கும் இருக்கும். சரியா, இதெல்லாம் முக்கியம். அடுத்தது இதோட துணை ஆறுகள். ஸோ ஃபர்ஸ்ட் வலது, அடுத்தது இடது. சரியா, நம்ம புக்கில் பார்த்தோன்னா இது தென்பகுதி. சரியா, இது வடபகுதின்னு போட்டிருப்பாங்க. வடபகுதி நம்ம ஸ்கூல் 10th புக்கில் இருக்கு. இப்படி தெற்கு பகுதி வடக்கு பகுதின்னு போட்டிருப்பாங்க. சரியா, சரி ஓகே. இப்போது ரிவர் பார்க்கறது என்னது பார்த்துட்டு இருக்கிறோம்? கங்கா தானே பார்க்குறோம். ஓகே, ஜஸ்ட் ஒரு எல்லாம் இமேஜின் மட்டும்தான். சரியா, ஓகே. இப்போது நம்ம எல்லாருக்குமே தெரியும், இந்த ஒரு பாட்டி வடை சுடுவாங்க. காக்கா வந்து அதை தூக்கிட்டு போயிடும். நரி வந்து துரத்திட்டே போயிட்டு நீ பாடு, வாய்ஸ் நல்லா இருக்குன்னு சொல்லும். அது பாட்டு பாடும்போது வடை கீழே விழுந்து நரி தூக்கிட்டு போயிடும். இதுதான் கதை தெரியும் இல்லையா? ஸோ இந்த மாதிரி டெய்லி நடக்கும்போது என்ன பண்ணோம்? பாட்டி வருத்தப்படுவாங்கல்ல. ஸோ அதான் அது. நீங்கள் பாருங்களேன். அப்போது ஜி, கங்காவுக்கு ஜி, இங்கே கோமதி. சரியா, கோமதி ஜி. கோமதின்ற பாட்டி. சரியா, பாட்டி மகா, பெருசா, மகானா பெருசு. ஸோ பெருசு பெரிய வடை சுட்டு வைக்கிறாங்க. அதை காக்கா தூக்கிட்டு போயிடுச்சு. சரியா, அதில் பாட்டி என்ன ஆகிட்டாங்க? பாட்டி டெய்லி தூக்கிட்டு போனதால பாட்டிக்கு ஒரே மனசு கஷ்டம். பாட்டி காண்டாயிட்டாங்க. காண்டு மீன்ஸ் கோபம் ஆகிட்டாங்க. டெய்லி போனால் என்ன ஆகும்? அப்புறம் கடைசியாக இதே மாதிரி போயிட்டு இருக்கும்போது கடைசியாக பாட்டி என்ன பண்ணிட்டாங்க? கோச்சிக்கிட்டு இனிமேல் நான் வடையே சுட மாட்டேன்ட்டு போயிட்டாங்க. ஒன்றும் இல்லை, கோமதி பாட்டி மகா பெரிய வடை சுடுறாங்க. காக்கா தூக்கிட்டு போச்சு. சரியா, பாட்டி காண்டாயிட்டு கோச்சிக்கிட்டு போயிடுச்சு. அவ்வளோதான், ஒன்றுமே இல்லை. சரியா, இது ஏன் சொன்ன? வடைனாக்கா வடக்கு பகுதி, அதுதான் சொன்னேன், வடையை வச்சு சொன்னேன். சரியா, அடுத்தது தென்பகுதி, ரைட் சைடு. ஸோ பாருங்க, சம்பல், சோன், கென், பன்பன், பெட்டுவா, தாமோதர், யமுனா. சரியா, தென்பகுதி. சரியா, இப்போ ஒன்று ஜஸ்ட் ஒன்றும் கிடையாது. இப்போ அப்பா அம்மா வெளியே போயிட்டு வரோம்னு வச்சுக்கலாம். வீட்டில் 2 பசங்க இருக்காங்க. 2 பசங்க சின்ன பசங்க இருக்கான்னு வச்சுக்கலாம். அப்பா அம்மா ஸ்நாக்ஸ்லாம் வாங்கிட்டு வருவாங்கல்ல. வாங்கிட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா பசங்க அதை கண்டிப்பாக ஃபைட் பண்ணிப்பாங்க, அடிச்சுப்பாங்க. உனக்கு பிடுங்கிப்பாங்க இல்லையா? ஸோ அதான் இமேஜின். ஸோ பாருங்கள், அப்போது சாம்பல் நிற சோன் பப்படி. என்னது? சோன் பப்படி வெள்ளை கலர் தான் மேக்ஸிமம் இருக்கும், சாம்பலும் இருக்கலாம். சாம்பல் நிற சோன் பப்படி ஒரு கேன் இருக்கு இல்லையா? கேன் நிறையா வாங்கிட்டு வராங்க. ப்ளஸ் பன்னு வாங்கிட்டு வராங்க. குழந்தைங்க என்ன பண்ணுறாங்கனாக்கா, எனக்கு உனக்கு தான் பெட் கட்டுறாங்க. எனக்கு உனக்குன்னு பெட் கட்டுறாங்க. பெட் கட்டு அப்புறம் என்ன பண்ணால் ஃபைட் ஆகிடுது, மோதல் ஆகிடுது. எனக்கு உனக்குன்னு ஃபஸ்ட்டு பெட் கட்டுறாங்க. சரியா, அப்புறம் மோதுறாங்க. அப்பா அம்மா வந்து பிரித்து கொடுத்துட்றாங்க. சரியா, பிரித்து கொடுத்ததுக்கப்புறம் என்னது? ஸோ அந்த பொருள் எல்லாம் தேன் மாதிரி எம்மி கேள்விப்பட்டிருக்கீங்களா? எம்மின்னா ரொம்ப டேஸ்டாக அர்த்தம். அப்போது தேன் மாதிரி எம்மியாக இருந்துச்சு. ஒன்று பாருங்க, சாம்பல் நிற சோன் பப்படியை கேன் நிறைய வாங்கிட்டு வராங்களா, ப்ளஸ் பன்னு வாங்கிட்டு வராங்களா. குழந்தை என்ன பண்ணுறாங்க? பெட் கட்டிக்கிறாங்க, உனக்கா எனக்கா அப்படின்னு. சரியா, கடைசியில் சண்டே ஆகிடுது. அதுக்கப்புறம் அம்மா வந்து என்ன பண்ணுறாங்க? சமாதானம் பண்ணி பிரித்து கொடுக்குறாங்க. சாப்பிட்டு சூப்பராக இருக்குது, தட் மீன்ஸ் எம்மியாக இருக்குது யமுனா அப்படின்னு சொல்கிறாங்க குழந்தைங்க. சரியா, முடிஞ்சு போச்சு வேலை, அவ்வளோதான். அடுத்தது தேசிய நதி பாதுகாப்பு திட்டம். இது கொஞ்சம் தேசிய நதி பாதுகாப்பு திட்டம் கீழே பார்க்கலாம். அதுக்கு பாருங்க, இப்போ இந்த கங்கா வந்து இந்தியாவுடைய தேசிய நதி இல்லையா? ஸோ 2008 தான் அறிவிக்கிறாங்க தேசிய நதியா. இப்போ கங்கா வந்து ஒரு முக்கியமான நதி. அது நிறைய தூய்மை கெட்டு போயிடுது நிறையா. ஸோ அதை சரி பண்ணணும், அதை தூய்மைப்படுத்துன்றதை பார்த்தீங்கன்னாக்கா
1985 சரியா கங்கா செயல் திட்டம், கங்கா ஆக்ஷன் பிளான் கொண்டு வராங்க. என்னது கங்கா ஆக்ஷன் பிளான்? வருஷம் எப்போ? 1985 சரியா. என்ன பண்றாங்க அப்படின்னா மெயின் நோக்கம் நீரின் தரத்தை உயர்த்தணும், நீரோட தரத்தை உயர்த்தணும். இந்த குப்பைலாம் போடாம கொஞ்சம் பார்த்துக்கணும் அதை சொல்றாங்க. மாசு கட்டுப்பாட்டை செயல்படுத்துதல், குப்பை கூலங்கள் போடாமல் மக்கள் கட்டுப்படுத்துகிற இடத்துல பிளாஸ்டிக் சேல்ஸ் ஆகாமல் நம்ம பார்த்துக்கிறது ஒன்று சரியா. இம்ப்ரூவ்மெண்ட் வாட்டர் குவாலிட்டி அண்ட் இம்ப்ளிமெண்ட் அபேட்மெண்ட் பொல்யூஷன். ஸோ பொல்யூஷனை கட்டுப்படுத்தணும் சரியா. அடுத்து பாருங்க, இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னாக்கா 2014 ஜூன் மாதம் நமாமி கங்கா திட்டம் திரும்ப கொண்டு வராங்க. ஸோ நமாமி கங்கா திட்டம் திரும்ப கொண்டு வராங்க. இதோடைய பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து ஒரு ஃப்ளாக்ஷிப் ப்ரோக்ராம் கொண்டு வராங்க, முதன்மை திட்டமாக கொண்டு வராங்க. இதை முதன்மை திட்டம் அது பார்த்தீங்கன்னாக்கா ஒருங்கிணைந்த பாதுகாப்பு பணி. ரெண்டு விஷயம் தான், முதன்மையாக இருக்கணும், எல்லாம் ஒருங்கிணைந்து செயல்படணும். நோக்கம் பாருங்க, நோக்கம் நீர் பாதுகாப்பு மற்றும் புத்துயிர் ஊட்டுதல். நீர் மாசு ஆயிடுச்சு, ஸோ என்ன பண்ணாத பாதுகாக்கணும், அதே மாதிரி புத்துயிர் ஊட்டுதல் ஒன்று, அதே மாதிரி திறன்மிக்க மாசு கட்டுப்பாடு. அதே தான் பாடி சொல்றாங்க. என்ன அப்போ பாருங்க, வாட்டர் கன்சர்வேஷன் அண்ட் ரிஜுவினேஷன் ஒன்று, ரெண்டாவது எஃபெக்டிவ் அபேட்மெண்ட் ஆஃப் பொல்யூஷன் சரியா. அப்போ திறன்மிக்க மாசு கட்டுப்பாடு கொண்டு வரணும்னு சொல்லியிருக்காங்க சரியா. அடுத்தது யமுனா, நம்ம 10th புக்கில் போட்டு மாட்டாங்க பெருசா சரியா, கொஞ்சம் சிபிஎஸ்சி புக்கில் பார்த்து இருக்கேன், பார்ப்போம் சரியா. யமுனா நதி எங்க உற்பத்தி ஆகுது? சேம் அதே தான், யமுனோத்ரி பனியாறு சரியா. உத்தரகாசி மாவட்டம் உத்தரகாண்ட் தான் சரியா. என்ன ஹைட்டு? 6387 மீட்ரு, 6387 மீட்டர் ஹைட்டு சரியா. ஓகே, லென்த் எவ்வளோ? 1376 கிலோமீட்டர் லென்த்து, 1376 கிலோமீட்டர் சரியா. இப்போ யமுனா கங்காவோடு எங்கே சேர்ந்து கேட்பாங்க, இதெல்லாம் பழைய கொஸ்டின் கேட்டிருக்க எக்ஸாமில் சரியா. ஸோ யமுனாவும் கங்காவும் எங்கே சேருதுன்னு கேட்பாங்க. அந்த இடம் பேர் அலகாபாத், யூபியில் இருக்கு, உத்தரப்பிரதேசம் யூபியில் இருக்கு. இப்போ தற்போதைய பெயர் என்னது? பிரயாக்ராஜ் சொல்கிறோம். தற்போதைய பேர் பிரயாக்ராஜ், பழைய பேர் அலகாபாத், இப்போ இருக்க பேர் பிரயாக்ராஜ். இங்கே சந்திக்குது சரியா. இங்கிலீஷில் பாருங்க. ஸோ யமுனா originate in Yamunotri Glacier, Uttarkasi district, Uttarakhand. Height 6387 meter height. Length 1376. Yamuna river meets Ganga at Prayagraj, Allahabad, UP. அலகாபாத் யூபி. ஸோ பாருங்க, ரிவர் பாருங்களேன், ஒன்று பார்த்தது தான், சம்பல் பெட்டுவா கென், சம்பல் பெட்டுவா கென் சரியா. கிரி டான்ஸ் ஹிண்டன், கிரி டான்ஸ் ஹிண்டன் சரியா. இவ்வளோ பார்த்துங்க, ஐடியா பண்ணி சொல்கிறேன், ஐடியா இருந்தாக்கா பண்ணி சொல்கிறேன் சரியா. கிரி டான்ஸ் ஹிண்டன் சரியா. சரி பார்ப்போம். இப்போ பாருங்க, சம்பல் பெட்டுவா கென் கிரி டோன்ஸ் ஹிண்டன் சரியா. பிரம்மபுத்திரா இன்னொரு பேர் இருக்குதுக்கு, சிவப்பு நதின்னு சொல்லுவோம். அதை நம்ம சிவப்பு நதி எங்க உற்பத்தி ஆகுது? மானசரோவர் ஏரி, சிந்து நதி எங்க உற்பத்தி ஆச்சோ அதே இடம்தான். சிந்து நதி மேற்கு பக்கம் போகும், இது கிழக்கு பக்கம் போகும், அவ்வளோதான் வித்தியாசம். செம்மாயுண்டங் பனியாறு அல்லது ஆங்சி பனியாறு, கைலாஷ் மலை, திபெத்து சரியா. ஓகே, உயரம் எவ்வளோ? சேம் ஹைட் தான், சிந்து ஹைட் தான், 5150 மீட்டர் உயரம், 5150 மீட்டர் உயரம் சரியா. பரப்பளவு
5.80 லட்சம் சதுர கிலோமீட்டர். சரியா? 5.80 lakhs per kilometer. சரியா? நான் வச்சுங்க. இந்தியாவில் போறது 1.94 லட்சம் மட்டும்தான். இந்தியாவோட பரப்பளவு 1.94 லட்சம் சதுர கிலோமீட்டர். சரியா? லென்த்னு பார்த்தோம்னாக்கா லென்த்து சுமார் 2900 கிலோமீட்டரு. ஆனால் இந்தியாவுக்குள்ளே போகிறது வெறும் 900 கிலோமீட்டர் தான். சரியா? மொத்த நீளம் 2900, பட் இந்தியாவுக்குள்ளே போகிறது வெறும் 900 கிலோமீட்டர் தான் போகுது. சரியா? இங்கிலீஷில் பாருங்கள், நான் வரைஞ்சி காமிச்சிடுறேன். ஒன்று போட்டோம் இல்லையா, அதே இடம் தான் மானசரோவர் லேக்கு. இந்த பக்கம் போனால் சிந்து, இப்படியே கட் பண்ணி இப்படி வந்துச்சுனாக்கா என்னது, அது பிரம்மபுத்திரா. சரியா? அது பிரம்மபுத்திரா அப்படி வந்துருக்கா பாருங்க. ஆரிஜின் மானசரோவர் லேக்கு, மானசரோவர் லேக்கு செம்மாயுங்கங் பனியாறு கிளாசியர் ஆர் ஆங்சி கிளாசியர் சொல்லுவோம். கைலாஷ் ரேஞ்ச் டிபெட்டு. எலிவேஷன் 5150 மீட்டர். ட்ரைனேஜ் பேசின் பார்த்தோம்னாக்கா 5.80 lakh. சரியா? இந்தியாவில் போகிறது 1.94 lakhs மட்டும்தான் இந்தியாவில் போகுது. இதோட பேசின் லென்த்து பார்த்தா டோட்டல் லென்த்து 2900, பட் இந்தியாவுக்குள்ளே போகிறது ஒன்லி 900 கிலோமீட்டர்ஸ், அவ்வளோதான் போகுது. சரியா? ஓகே. பிரம்மபுத்திரா அதோடைய பெயர் மற்றும் சிறப்பு என்னென்ன இருக்கு பாருங்க. திபெத்திய பெயர் சாங்போ. பேர் அது சாங்போ. சாங்போ என்னது அர்த்தம்? தூய்மை என்று பொருள். அவங்க லாங்குவேஜில் சாங்போ தூய்மை. சரியா? இந்தியாவில் நுழையும் இடம் கேட்பாங்க. முக்கியம் திகாங் மலையிடுக்கு. திகாங் மலையிடுக்கு எங்க இருக்கு சார்? இது அருணாச்சல் பிரதேசத்தில் இருக்கு. திகாங் மலையிடுக்கு அருணாச்சல் பிரதேசத்தில் இருக்கு. சரியா? ஒன்று. அடுத்து பாருங்க. வங்கதேசத்தில் என்ன பேர் இதுக்கு? வங்கதேசத்தில் ஜமுனா. வங்கதேசத்தில் ஜமுனா. கங்காவோடு சேர்ந்த பின்பு மேக்னா. கங்காவோடு சேர்ந்த பின்பு மேக்னா. உற்பத்தி ஆகும்போது இது பேரு சாங்போ. உற்பத்தி ஆகும்போது இதோட பேரு சாங்போ. சாங்போ ஒன்று. அப்படியே வருது இந்தியாவுக்குள்ள என்றது இல்லையா, இந்த இடத்துக்கு பேர் தான் திகாங் கார்க். திகாங் மலையிடுக்கு எங்க இருக்கு? அருணாச்சல பிரதேசத்தில் இருக்கு இந்த இடம். சரியா? இங்க தான் என்ட்ரு ஆகுது. இப்போ இந்தியாவுக்குள்ள எப்படி ஓடும் இல்லையா, இங்க என்ன பேரு? பிரம்மபுத்திரா. பிரம்மபுத்திரா. சரியா? அடுத்தது ஒரு நாடு இருக்கு இல்லையா, பங்களாதேஷ். இதுக்குள்ள அதோடைய பேர் பார்த்தோம்னாக்கா பேரு ஜமுனா. ஜமுனா பேரு. அடுத்தது கங்காவோட சேரும். கங்காவோட சேரும்போது பேரு மேக்னா. அப்போ பாருங்க, மொத்தம் 4 பேர் வருது. உற்பத்தி ஆகும்போது சாங்போ, இந்தியாவுக்குள்ள பிரம்மபுத்திரா, வங்கதேசத்தில் ஜமுனா, கங்காவோடு சேர்ந்த பின்பு மேக்னா. மொத்தம் 4 பேர் அதுக்கு வருது. சரியா? ஓகே. அப்போ பாருங்க, கன்ஃபியூஸ் ஆகிக்க வேண்டாம். எனக்கு ஜமுனா மேக்னா கன்ஃபியூஸ் ஆகுது அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது. பாருங்க, இணைந்த பின்பு இருக்கு இல்லையா, சேரு தானே இங்கே. அப்போ என்ன பண்ணும்? மேக்னெட்டு இணையும். மேக்னெட்டு இணையும். பாருங்க, மேக்னெட்டு இணையும். இணையும் போது தான் பேர் மேக்னா. சரியா? ஓகே. உலகின் மிகப்பெரிய ஆற்றுத்தீவு. இதெல்லாம் கொஸ்டின் கேட்டாங்க நிறையா. உலகின் மிகப்பெரிய ஆற்றுத்தீவு. சரியா? பேரு மஜுலி தீவு. பேரு மஜுலி தீவு.
உருவாக்கும் நதி எதுன்னு கேட்பாங்க, பிரம்மபுத்திரா. சரியா? ஸோ உலகின் மிகப்பெரிய ஆற்றுத்தீவான மஜ்லி தீவை உருவாக்கும் நதி எது அப்படின்னு கேட்டாங்கனாக்கா என்னது அது? ஸோ பிரம்மபுத்திரா. சரியா? த வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட், சரியா, river in island, மஜ்லி ஐலாண்ட் இன் அசாம். எங்க இருக்கு? அசாம்ல இருக்கு. சரியா? ஓகே, இப்போ பாருங்க. இப்போ இதோட துணையாறுகள் இருக்கு. திஸ்டா, சுபன்ஸ்ரீ, சாங்கோஸ், லோகிட், திகாங், திபாங், மனாஸ், பராக். சரியா? இவ்வளோ பேர் இருக்கு. என்ன பண்றது? இதை பண்ணுவோம். சரியா? இப்போ பாருங்க, பிரம்ம புத்ரா. சரியா? இப்போ பிரம்மன், பிரம்மன்ன்றது யாரு? அவரு காடு இல்லையா? ஸோ பிரம்மன்றது காடு. பாருங்க, சும்மா எல்லாம் இமேஜின் தான் எல்லாமே. பிரம்மாவுக்கு தினமும் திஷ்டா சுப்ரபாதம் போடுறாங்க. சுப்ரபாதம் பிரம்மாவுக்கு போடுறது கிடையாது. சரியா? இருந்தாலும் இங்கே ஆப்ஷனில் இந்த மாதிரி தான் வரும். பிரம்மபுத்திரா தான் கொடுப்பாங்க. அது சும்மா சொல்கிறேன். அப்போது தினமும், சரியா, பிரம்மாவுக்கு தினமும் சுப்ரபாதம் சாங் போடுறோம். இப்படி தான் இருந்துச்சு. ஆனால் இப்போ, சரியா, லோக்கலா லோகித்து, சரியா, கேங்கா, லோக்கல் கேங் பசங்க பசங்க என்ன பண்றாங்க? மாசான முறையில் ராக் சாங்கா மாத்திட்டாங்க. சரியா? அப்போ பிரம்மான்றது காடு. சரியா? சுப்ரபாதம் சாங் போடுறோம். இதுதான் நடைமுறை ஃபர்ஸ்ட் நடந்துட்டு இருக்கு வருஷம் ஃபுல்லா. பட் இப்போ லோக்கலா ட்ரெண்ட் மாறுது இல்லையா? அப்போ லோக்கல் கேங் பாய்ஸ் என்ன பண்றாங்க? மாசான ராக் சாங்கா மாத்திட்டாங்க. அப்போ பராக், திஸ்டா, சுபன்ஸ்ரீ, சாங்கோஸ், லோகித், திகாங், திபாங், மனாஸ், பராக். சரியா? இந்த லோகித்து, திகாங்கு, திபாங் இதெல்லாம் சிபிஎஸ்சி புக்கில் இருக்கு. சரியா? ஓகே. அப்போ திஸ்டா தினமும், சுபன்ஸ்ரீ சுப்ரபாதம், சாங்கோஸ் சாங்கு, சரியா, போட்டாங்க. இப்போ லோக்கல் லோகித்து, கேங்கு, திகாங்கு, பசங்க பேங்கு மாசான ராக் சாங் போடுறாங்க. சரியா போச்சு வேலை. அடுத்தது இவ்வளோதான். இப்போ இமயமலை ஆறுகள் சிறப்பம்சங்கள் என்ன சார் இருக்கு? ரொம்ப ரொம்ப சின்னதுதான். ஸோ இமயமலை ஆறுகள் அகலமானது மற்றும் நீளமானது நம்ம பார்த்தோம் இல்லையா? ஸோ அகலமானது மற்றும் நீளமானது. சிந்துலாம் பார்த்தீங்கன்னாக்கா 2850 ஓடிச்சு. கங்கா பார்த்தோம், எவ்வளோ பார்த்தோம்? கங்கா 2525, பிரம்மபுத்திரா 2900. சரி, எவ்வளோ ஓடிச்சு இல்லையா? அப்போ நீளமானவை மற்றும் அகலமானவை ஃபர்ஸ்ட் விஷயம். இது முக்கியம். இது கொஸ்டினாக கேட்ட எக்ஸாம்பிள். இவையெல்லாம் வற்றாத தன்மை உடையது. இட் இஸ் ஆல் பெரனியல் ரிவர் சொல்லுவோம். எல்லாம் வத்தாது, ஓடிட்டே இருக்கும். ஏன்னா எல்லாம் ஃபுல்லாக கிளாஸியர் தானே, பனியார் தானே. சரியா? அடுத்தது மின் உற்பத்திக்கு ஏற்றதல்ல. ஏன்னா ஃபுல்லாக பனி ஆறு கட்டிக்கிட்டே இருக்கிறதுனால மின்சார உற்பத்தி பண்ண முடியல. அடுத்தது இந்த நதியுடைய நடுப்பகுதி மற்றும் கீழ்ப்பகுதி என்னது? போக்குவரத்துக்கு ஏற்றது. ஸோ போக்குவரத்துக்கு பயன்படுத்தலாம். இங்கிலீஷில் பாருங்க, வைட் அண்ட் லாங். இட் இஸ் ஆல் பெரனியல் இன் நேச்சர், வற்றாது. அன்சூட்டபிள் ஃபார் ஹைட்ரோ பவர் ஜெனரேஷன். ஸோ நீர் மின்சாரம் செய்ய முடியாது. மிடில் அண்ட் லோவர் கோர்சஸ் ஆர் நேவிகபிள். கீழ்ப்பகுதி நடுப்பகுதியை என்ன பண்ணலாம்? ஸோ நம்ம போக்குவரத்துக்கு பயன்படுத்திக்கலாம். சரியா? அவ்வளோதான். தீபகற்ப நதிகள். ஸோ ரெண்டா பிரிப்போம். பாருங்க, தீபகற்ப நதிகளை ரெண்டா பிரிப்போம். ஒன்று வெஸ்ட் ஃப்ளோவிங், மேற்கு நோக்கி செல்வது. இன்னும் ஒன்று கிழக்கு நோக்கி செல்வது. சரியா? இப்போ இந்த கிழக்கு நோக்கி போறது எது? மகாநதி,
கோதாவரி, கிருஷ்ணா, அப்புறம் காவேரி. சரியா? இங்க பார்த்தீங்கன்னாக்கா நர்மதா, நர்மதா, தபதி, மஹி. சரியா? இந்த பக்கம் ஒரு 3 ஓடும். இது 3 முக்கியம். ஸோ இதையே கொஸ்டினாக கேட்டிருக்காங்க. சரியா? நர்மதா, தபதி, மஹின்னு சொல்லுவாங்க. சரியா? ஓகே, நம்ம ஒன்றை பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் கிழக்கு பார்த்துருவோம், அப்புறம் மேற்கு பார்ப்போம். சரியா? ஃபர்ஸ்ட்ல கிழக்கு நோக்கி செல்லும் ஆறுகள். இதுல உற்பத்தி எங்க? மகாநதி ஃபர்ஸ்ட் பார்க்குறோம். உற்பத்தி எங்க ஆகுது அப்படின்னா சிகா என்ற இடம். சிகா என்ற இடம் ராய்ப்பூர் டிஸ்ட்ரிக்ட், சத்தீஸ்கர் மாநிலம். சத்தீஸ்கர் மாநிலம். சரியா? எவ்வளோ சார் லென்த் போகுது? சுமார் 851 கிலோமீட்டர் போகுது. இது 800 வருஷமா பார்த்து வச்சுக்கங்க. இந்த சிபிஎஸ்சி புக்கில் போட்டிருக்காங்க, இருக்கட்டும் அப்படியே. இதான் முக்கியம், இதான் முக்கியம். 851 கிலோமீட்டர் நீளம் ஓடுது. பாருங்க, இதோடைய பாசன பரப்பு 53% யார் எடுத்துக்கிறா? 53% எங்க ஓடுது அப்படின்னா மத்திய பிரதேசம். சரியா? 47% எங்க ஓடுது அப்படின்னாக்கா 47% எங்க ஓடுது? ஒடிசாவில் ஓடுது. அப்போ 53% மத்திய பிரதேசம், 47% எங்க? ஒடிசாவில் ஓடுது. சரியா? இப்போ கடல்ல போய் எங்க முடியும் அப்படின்னாக்கா வங்காள விரிகுடா முடியும். அந்த கடல்ல போய் சேருது. சரியா? வங்காள விரிகுடா கடல்ல போய் சேருது. இங்கிலீஷ்ல பார்த்துருவோம். மகாநதி. ஸோ ஆரிஜின் எங்கன்னாக்கா சிகான்ற இடம், ராய்ப்பூர் டிஸ்ட்ரிக்ட், சத்தீஸ்கர் ஸ்டேட்டு. ஸோ லென்த்து 851 கிலோமீட்டர். 851 கிலோமீட்டர். ட்ரைனேஜ் பேசின் 53% மத்திய பிரதேஷ் அண்ட் 47% ஒடிசா. சரியா? ஃப்ளோ இன்டு பே ஆஃப் பெங்கால். ஸோ பே ஆஃப் பெங்காலில் போய் முடியுது. ஒரு துணையாறுலாம் பாருங்களேன். துணையாறு. சரியா? ஹாஸ்டியோ, சித்ரட்லா, ஹாஸ்டியோ, டலன், ஜியோநாத். இப்போ நம்ம புக்கில் ஸ்ரீநாத்னு போட்டிருப்பான். ஸ்ரீநாத் நம்ம புக்கில் இருக்கும். ஜியோநாத், கெங்குட்டி, சந்தூர், நன், இப்பு. சரியா? அவ்வளோ இருக்கு. இப்போ பாருங்க, ஜஸ்ட் ஒரு இமேஜின் மட்டும்தான், ஒன்றும் கிடையாது. இப்போ ஸ்ரீநாத் அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 15-20 வருஷத்துக்கு முன்னாடி விளையாண்ட ஒரு கிரிக்கெட் பிளேயர் இல்லையா? ஸோ அவர் கிரிக்கெட் ஆடுறாரு. அவருக்கு புதுசாக மேரேஜ் ஆகுது. சரியா? அப்போ வெளிநாட்டில் போயிட்டு விளையாடணும் மேட்ச்சு. அப்போ என்ன பண்ணுவார்னா தான் ஒய்ஃபுக்கு ஒரு பெரிய ஃபோன் வாங்கி தராரு. ஸோ முகத்தை பார்த்து பேசுறதுக்காக ஒரு பெரிய ஃபோன் வாங்கி தராரு. அவங்க பார்த்தீங்கன்னாக்கா ஃபோன் இருக்கு, சிக்னல்லாம் வருமா அப்படின்னு விசாரிக்கிறாங்க. சரியா? ஸோ அவர் என்ன பண்ணுறாரு? சிக்னல்லாம் நல்லா வரும் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அதான் கீ. பார்க்கறது மகாநதி. என்ன நதி? மகாநதி. ஜஸ்ட் பாருங்க, இமேஜின் மட்டும்தான். சரியா? ஸ்ரீநாத் கிரிக்கெட் பிளேயரு, அவர் வெளிநாட்டுக்கு மேட்ச் விளையாட போறாரு. சரியா? அதனால தான் ஒய்ஃப் கிட்ட பேசணும், அடிக்கடி பேசணும் ஆசைப்படுறாரு. அப்ப என்ன பண்றாரு பாருங்க, மகான்னா பெருசு தானே, பெரிய. சரியா? ஐ மீன் ஒய்ஃப் சித்ரா, அவங்க ஒய்ஃப் பேர் சித்ரா மைண்ட் வச்சுக்கங்க. சித்ராவுக்கு பெரிய மகா ஹாஸ்டியோ காஸ்ட்லியான டெலிஃபோன் வாங்கி தராரு. ஏன்னா அப்பெல்லாம் வந்து ஸ்மார்ட் ஃபோன் இல்லை, டெலிஃபோன் தான். சரியா? அதில் ஜியோ சிம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஏன்னா ஒரிஜினலாக அது பேர் ஜியோநாத் தான், பட் நம்ம ஸ்கூல் புக்கில் ஸ்ரீநாதன் கொடுத்துருக்காங்க. ரெண்டையும் பார்த்துங்க. அப்போது பெரிய மகா காஸ்ட்லியான டெலிஃபோன் இருக்கு, உள்ள ஜியோ சிம் போட்டிருக்காங்க. இப்போ என்ன அந்த அம்மா கேட்குறாங்கன்னா, எங்க ஃபோன் வாங்கி கொடுத்தீங்களே, இந்த ஃபோன் சிக்னல்லாம் நல்லா வருமானு கேட்குறாங்க. என்னது? ஃபோன் வாங்கி கொடுத்தீங்களே,
சிக்னல்லாம் நல்லா வருமானு கேட்குறாங்க, அந்த அம்மா கேட்குறாங்க. ஸோ அதுக்கு அவர் சொல்கிறாரு, நீ வேணா குட்டி சந்தில், ஒரு சின்ன சந்து, குட்டி சந்தில் போய் பேசினா கூட நன்னா, நன்னான்றது பிராமின்ஸ் யூஸ் பண்ணுற வார்த்தை. நம்ம நல்லா இருக்குன்னு சொல்லுவோம், அவங்க நன்னா இருக்குன்னு சொல்லுவாங்க. அப்போ நன்னா சிக்னல் கிடைக்கும். இப்படிக்கு யாரு? அவங்க ஹஸ்பண்ட் ஸ்ரீநாத். சரியா? இது ஒன்றும் இல்லைங்க, பாருங்க. மகாநதி, மகான்னா பெரிய ஃபோன் அர்த்தம். ஸ்ரீநாத் தான் ஒய்ஃபு சித்ராவுக்கு காஸ்ட்லியான டெலிஃபோன் வாங்கி தராரு. உள்ள ஜியோ சிம் போட்டிருக்காங்க. அவங்க என்ன கேட்டாங்க? சிக்னல் வருமா அப்படின்னு கேட்கும்போது குட்டி சந்தில், அதாவது கெங்குட்டி மற்றும் சந்தூர், சரியா, நின்னா கூட சாரி பேசினா கூட நன்னா சிக்னல் வரும், ஐ மீன் நல்லா சிக்னல் வரும்னு சொல்கிறாரு. இப்படிக்கு யார் அந்த ஃபோனை ப்ரெசென்ட் பண்ணது? அவங்க வீட்டுக்காரரு ஸ்ரீநாத். இங்கிலீஷில் ஒய்ஃபு சித்ரா, சரியா, ஹாஸ்டியோ காஸ்ட்லி டெலிஃபோன் வாங்கி கொடுத்தாரா? ஜியோ சிம் போட்டாங்களா? குட்டி சந்து, குட்டி கெங்குட்டி, குட்டி சந்தில்னாலும் சிக்னல் நன்னா வருமா? அப்போ நன்னா. இப்படிக்கு யாரு? அவங்க ஹஸ்பண்ட் ஸ்ரீநாத். சரியா? அப்போ சித்ரட்லா, ஹாஸ்டியோ, டெலன், ஜியோநாத், கெங்குட்டி, சந்தூர் அண்ட் நன்னு, கடைசியா இப்பு. சரியா? ஓகே, அவ்வளோதான். கோதாவரி. சரியா? ஸோ பாருங்க, முக்கியமான பாயிண்ட்டு, சிறப்பு மிக நீளமான தீபகற்ப நதி. இந்த கொஸ்டின் பல முறை கேட்டிருக்கான். சரியா? மிக நீளமான தீபகற்ப நதி எதுன்னு கேட்டாங்கன்னா அது கோதாவரி தான். ஃபர்ஸ்ட் விஷயம். ஸோ எங்கே உற்பத்தி ஆகுது பாருங்க, நாசிக் குன்றுகள், நாசிக் மலை எங்கே? மகாராஷ்டிராவில் உற்பத்தி ஆகுது. எங்கே? மகாராஷ்டிராவில் உற்பத்தி ஆகுது. பாருங்க, இதோட நீளம் ரொம்ப முக்கியம், 1465 கிலோமீட்டர். ரொம்ப ரொம்ப முக்கியமானது, எக்ஸாமில் பல முறை கேட்டிருக்காங்க. ஏன்னா இந்த கோதாவரி ரிவரே ரொம்ப ரொம்ப முக்கியமான ரிவர், முக்கியமான ரிவர் இது. சரியா? இதோடைய பாசன பரப்பு 3.13 லட்சம் சதுர கிலோமீட்டர். 3.13 லட்சம் சதுர கிலோமீட்டர். தென்னிந்தியாவில் 10% இது மொத்தமாக இது பாசனம் கொடுக்குது. சரியா? பாருங்க, கோதாவரி ஃபீச்சர் பார்த்தோம்னாக்கா லாங்கஸ்ட் பெனின்சுலார் ரிவர், லாங்கஸ்ட் பெனின்சுலார் ரிவர் ஃபர்ஸ்ட் விஷயம். ஸோ ஆரிஜின் இன் நாசிக் ஹில்ஸ் மகாராஷ்டிரா. ஸோ லென்த்து 1465 கிலோமீட்டர். த ட்ரைனேஜ் ஏரியா 3.13 lakhs square kilometer. 3.13 lakhs square kilometer. சரியா? ஓகே. அடுத்தது, ஸோ பாருங்க, இது போற வழி எங்க? தெலுங்கானா, ஆந்திரா இந்த வழிலாம் போகும். சரியா? தெலுங்கானா, ஆந்திரா அந்த வழியில போகும். ஸோ முக்கியம், ராஜமுந்திரி, ராஜமுந்திரி அருகே 2 கிளையா பிரியும். ஒன்று கௌதமி, இன்னொன்று வசிஷ்டா. என்னது? ஆந்திராவில் ராஜமுந்திரி பக்கத்தில். சரியா? கௌதமி அண்ட் வசிஷ்டான்னு 2 கிளைகளாக பிரியும். சரியா? ஓகே. ஃப்ளோ த்ரூ தெலுங்கானா அண்ட் ஆந்திர பிரதேஷ். கோதாவரி டிவைட்ஸ் இன்டு 2 branches in Rajamundry. One is Gautami, second is Vasistha. So ரெண்டா பிரியுது, ஒன்று கௌதமி, இன்னொன்று வசிஷ்டா. சரியா? ஸோ இங்கே பாருங்க, இப்படி தான் இருக்கும், அப்படியே வரும். ஸோ இங்கே பிரியும், இந்த இடம் தான் ராஜமுந்திரி. இங்கே ரெண்டா பிரியும், ஒன்று கௌதமி, இன்னும் வசிஷ்டான்னு பிரியும். சரியா? ஓகே. அடுத்து பாருங்க, எப்போ இதோட வேறு பெயர் என்ன? தட்சண கங்கா. இதோட வேறு பெயர் தட்சண கங்கா. இன்னொரு பேர் இருக்கு, என்னது? விருத்த கங்கா. இப்போ நம்ம ஸ்கூல் புக்கில் 10th இங்கிலீஷ் மீடியம் இருக்கு இல்லையா? ஸோ அதில் பார்த்தீங்கன்னாக்கா தட்சண கங்கான்னு காவேரிக்கு போட்டிருக்காங்க.
எதுக்கு? காவேரிக்கு போட்டிருக்காங்க. பட் நெட்டெல்லாம் எங்கே செக் பண்ணி பார்த்தாலுமே என்ன வருது? தக்ஷிண கங்கான்றது பார்த்தீங்கன்னாக்கா கோதாவரி தான் வருது. நம்ம ஆப்ஷன் பார்த்து ஆன்சர் பண்ணலாம். சரியா? ஓகே. ஸோ பாருங்க, அப்போ தட்சிண கங்கா அண்ட் விருத்த கங்கா ரெண்டு இருக்குது. சரியா? ஸோ அதிக நீர்வரத்து எப்போ சார் அதிகமாக நீர் வரும் அப்படின்னா பாருங்க, ஜூலை மாதம் ஆகஸ்ட் மாதம் தண்ணி அதிகமாக ஓடும். ஜூலை மாதம் ஆகஸ்ட் மாதம் தண்ணி அதிகமாக ஓடும். ஸோ எப்போ குறைவாக இருக்கும் அப்படின்னாக்கா மே மாதம் தண்ணி குறைவாக இருக்கும். சரியா? எப்போ குறைய ஆரம்பிக்கும்னாக்கா அக்டோபர் நவம்பர் மாதத்தில் தண்ணி குறைய ஆரம்பிக்கும். சரியா? அப்போது அதிக நீர்வரத்து ஜூலை ஆகஸ்ட்டு, தண்ணி கம்மியாக வருது மே மாதம், தண்ணி குறைய ஆரம்பிக்கிறது அக்டோபர் டு நவம்பர் மாதம் தண்ணி குறைய ஆரம்பிக்கும். சரியா? மேக்ஸிமம் ஃப்ளோ ஜூலை டு ஆகஸ்ட்டு. சரியா? மினிமம் ஃப்ளோ மே மந்த்து. சரியா? ஃபால் ஆகிறது எப்போ குறைய தொடங்குதுனாக்கா ஸோ அக்டோபர் டு நவம்பர் மாதத்தில் தண்ணி குறைய ஆரம்பித்து விடும். சரியா? அடுத்தது இப்போ இதோட துணை ஆறுகள் ரொம்ப ஈஸியாக படிச்சிடலாம், ஒன்றுமே கிடையாது. பாருங்களேன், இப்போ கோதாவரி அப்படிதான் பிரிக்கிறேன். உள்ள ஜஸ்ட் ஒன்றும் கிடையாது, இதை கட் பண்ணி எடுத்துடுறேன். கட் பண்ணி எடுத்தா என்னது? காடுன்னு இருக்கா, கடவுள். ஒன்றுமே கிடையாது. ஜஸ்ட் இப்போ பாருங்க, நம்ம கிராமத்தில் ரொம்ப வருஷமாக மழையே வரல அப்படின்னா என்ன பண்ணுவோம்னாக்கா ஸோ அந்த ஊர் குலதெய்வம் இல்லை அந்த ஊரில் பெரிய கோவில் இருக்கும் இல்லையா, ஸோ அங்கே போயிட்டு மிகப்பெரிய ஒரு படையல் போட்டு விருந்து போட்டு என்ன பண்ணுவாங்க, சாமிக்கிட்ட வேண்டிப்பாங்க. இந்த மாதிரி ரொம்ப வருஷம் மழை வரல, நாங்கள் கஷ்டமாக இருக்கிறோம், எங்களுக்கு மழை கொடு, எங்களை வரம் கொடு அப்படின்னு சாமிக்கிட்ட வேண்டுவாங்க. இமேஜின். சரியா? இப்படிதான் பார்ப்போம். இப்போ பாருங்க, இப்போ என்ன கதை? கோதாவரி அப்போ காடு. சரியா? மழை வரல, என்ன வரல? மழை வரல. ஸோ அதுக்காக சாமி கிட்ட போய் பிரார்த்தனை பண்றோம், ஊர் மக்கள்லாம் சேர்ந்து. பார்த்துருவோம். ஸோ பாருங்க, இப்போ போயிட்டு படையல் போட்டு பொங்க வைக்கிறாங்கன்னாக்கா இப்படி நினைச்ச ஒன்று போய் செஞ்சிட முடியாது. ஐயர்கிட்ட போவாங்க, ஐயர்கிட்ட ஒரு நல்ல நாள் கேட்பாங்க. சரியா? அது நல்ல நாள் கேட்டு அன்னைக்கு தான் போய் இப்போ பண்ணுவாங்க இல்லையா. ஸோ இங்கே பாருங்க, அப்போது பூர்ண பௌர்ணமி நல்ல நாள் தான் அன்னைக்கு. பூர்ண பௌர்ணமியில் பெண்கள் எல்லா பெண்களும் சேர்ந்து இந்திரன், ஏன்னா மழைக்கு யார் பொறுப்பு? இந்திரன் தான் பொறுப்பு. இந்திரன் என்ற சாமி இது ஸோ நம்ம அடுத்து பார்க்க போகிறது கிருஷ்ணா ரிவர். சரியா? ஸோ அடுத்து பார்க்க போகிறது கிருஷ்ணா ரிவர். பாருங்க, என்ன சிறப்புனாக்கா இரண்டாவது மிக நீளமான நதி. ஸோ ஃபர்ஸ்ட் எது? அதாவது தீபகற்பத்தில் மிகப்பெரிய நதினாக்கா முன்னதான் பார்த்தோம் கோதாவரி. சரியா? இது இரண்டாவது நீளமான நதி. ஒன்று. ஸோ எங்கே உற்பத்தி ஆகுது பாருங்க, மகாபலேஸ்வர்ன்ற இடம். எங்க? மகாபலேஸ்வர். எந்த இடம்? மகாராஷ்டிரா மேற்கு தொடர்ச்சி மலை தான். மேற்கு தொடர்ச்சி மலையில உற்பத்தி ஆகுது. சரியா? ஒன்று. ஸோ இதோட லென்த் பாருங்க, 1400 கிலோமீட்டர். சரியா? பாசன பரப்பு 2,00,000 சரியா 58,000 சதுர கிலோமீட்டர், அதாவது 2.58 லேக்ஸ் ஸ்கொயர் கிலோமீட்டர். சரியா? எங்க போய் முடியும்னாக்கா ஆந்திராவில். சரியா? ஆந்திராவில் ஹம்சலா தேவி. எந்த இடம்? ஹம்சலா தேவின்ற இடத்துல. சரியா? வங்காள விரிகுடா கடல்ல போய் சேருது. சரியா? ஓகே, அப்படி இங்கிலீஷ்ல பார்த்துடலாம். பாருங்க, கிருஷ்ணா ரிவர். ஸோ என்ன ஃபீச்சர் பார்த்தோம்னாக்கா செகண்ட் லாங்கஸ்ட் பெனின்சுலா ரிவர். சரியா? ஸோ ஆரிஜினேட் எங்க ஆகுதுனாக்கா மகாபலேஸ்வர். சரியா? லென்த்து ஸோ 1400 கிலோமீட்டர்ஸ். ஸோ ட்ரைனேஜ் ஏரியா 2.58 லேக் ஸ்கொயர் கிலோமீட்டர். 2.58 லேக் ஸ்கொயர் கிலோமீட்டர். ஸோ எங்க எண்டு பாயிண்ட் அப்படின்னா ஹம்சலா தேவி ஆந்திரா. சரியா? சரி, ஓகே. இப்போ
இது ஒரு துணையாறு. இப்போ துணையாறு பீமா, மூசி, துங்கபத்ரா, காட்பிரபா, பஞ்சகங்கா, குடலி, கொய்னா, வெண்ணா, யார்லா, பெடவாகு. ஸோ இவ்வளோ இருக்கு. இப்போ பாருங்களேன். ஸோ இப்போ இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கிறதுனாக்கா ஒரு சின்ன கதை தான். என்ன கதை அப்படின்னாக்கா, சரியா, இப்போ நம்ம எல்லாரும் பார்த்துருப்போம் லிட்டில் கிருஷ்ணா. ஸோ ரொம்ப ரொம்ப ஃபேமஸ் இல்லையா? ஸோ ஓகே, இப்போ பாருங்க, லிட்டில் கிருஷ்ணா பார்த்தீங்கன்னாக்கா ஒரு முறை மழை வரும்போது நிறைய சாகசம் பண்ணுவார். ஒரு முறை மழை வரும், ஒரு மலையை தூக்கிட்டு போவார். மலை பேர் வந்து கோவர்த்தன மலை. சரியா? ஸோ அப்போ கிருஷ்ணா வந்து மகா பலம் பொருந்தியவர். அப்போ உற்பத்தி ஆகிறது மகாபலேஸ்வர். சரியா? இப்போ கிருஷ்ணாவுடைய மாமா யாருனாக்கா ஹம்ச மகாராஜா. சரியா? கிருஷ்ணாவுடைய மாமா யாரு? ஹம்சன். ஸோ இவங்க 2 பேருக்குள்ள சண்டை நடக்கும். சரியா? பாருங்க, 2 பேருக்குள்ள ஃபைட்டு, 5-8. சரியா? 2 பேருக்குள்ள ஃபைட்டு. அப்போ 2.58 பாசன பரப்பு ஃபைட் நடக்குதா 2 பேத்துக்குள்ள? ஓகே. இப்போ பாருங்க, ஹம்ச மகாராஜா நிறைய பேர் அரக்கிகள் அனுப்பிச்சுடுவாரு, மாட்டு அனுப்பிச்சுடுவாரு, சரியா, பாம்பு அனுப்பிச்சுடுவாரு, அனுப்பிச்சு கிருஷ்ணாவை கொல்ல பார்ப்பாரு. சரியா? அப்படி ஒரு முறை என்னன்னாக்கா ஒரு 5 தலை நாகம் வந்து கிருஷ்ணாவுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பயமுறுத்திட்டு தண்ணிக்குள்ள போய் ஒளிஞ்சிக்கும். ஸோ கிருஷ்ணர் போய் டைவ் அடிச்சு உள்ள போயிட்டு ஸோ அந்த பாம்பு கூட சண்டை போட்டு அதை கொல்லுவார். அந்த மாதிரி தான் சீன் இருக்கும். சரியா? ஸோ அதான் பார்க்க போறீங்க. பாருங்க, அப்போ கிருஷ்ணா பீமா மாதிரி பலம் பொருந்தியவர், மகாபலம் பொருந்தியவர். அவர் தண்ணிக்குள்ள மூச்சு அடக்கிட்டு, சரியா, மூச்சு அடக்கிட்டு போயிட்டு பத்திரமா உள்ள தூங்கிக்கிட்டு இருந்த அந்த பாம்பை அடிச்சு கொள்றாரு. சரியா? இப்போ லோக்கல் லாங்குவேஜ் எப்படி சொல்லுவோம்? ஸோ அடிக்கிறாருன்னா 2 காட்டு காட்டுறாரு, பாம்பை 2 காட்டு காட்டுறாரு. சரியா? அந்த பாம்பு பஞ்சர் ஆயிடுது. பஞ்சர் ஆயிடுறது ரொம்ப விழுந்து போயிடுது. சரியா? உடனே அதோட குடலை உருவறாரு, தலையை வெட்டுறது மீன்ஸ் கொய்தல் தான் அர்த்தம். தலையை கொய்றாரு. சரியா? ஸோ வெட்டி முடிச்சுட்டு என்ன பண்றாரு? டைலாக் பேசுறது இல்லையா? வெண்ணெய் யாருக்கிட்ட வச்சுக்கிற? சரியா? பின்னி பெடல் எடுத்துருவேன். சரியா? அப்போ பெடவாகு. சரியா? அப்போ கிருஷ்ணா மகா பலம் பொருந்தியவர். சரியா? ஒரு 14 வயசுக்குள்ள தான் இருக்கும், சின்ன பையன் தானே. சரியா? அப்போ 1400. 2 பேருக்கும் ஃபைட்டு. யாருக்கும்? ஹம்சனுக்கும் கிருஷ்ணாவுக்கும். அப்போ பாம்பு அனுப்பிச்சு விடுறாரு, பாம்பு அவங்கள பயமுறுத்திட்டு உள்ள போயிடுது. உடனே என்ன பண்றாரு? ஸோ பீம மாதிரி போய் மூச்சு அடக்கிட்டு அந்த பத்திரமா உள்ள அந்த பாம்பு போயிட்டு 2 காட்டு காட்டுறாரு, பாம்பு பஞ்சர் ஆயிடுது. சரியா? உடனே குடலை உருவறாரு, தலையை கொய்றாரு. வெண்ணெய் யார்கிட்ட வச்சுக்கிற? சரியா? பின்னி பெடல் எடுத்துருவேன் அவன் டைலாக் பேசுறாரு. சரியா? இங்கிலீஷ்ல பார்க்கலாம். பீமா, மூசி, துங்கபத்ரா, காட்பிரபா, பஞ்சகங்கா, குடலி, கொய்னா, வெண்ணா, யார்லா, பெடவாகு. இதெல்லாம் கிருஷ்ணாவுடைய துணை ஆறுகள். சரியா? அடுத்து பாருங்க, காவேரி. முக்கியமானது காவேரி. பாருங்க, ஸோ எங்க உற்பத்தி ஆகுது? தலை காவேரி, பிரம்மகிரி குன்று, கூர்க் மாவட்டம், கர்நாடகா. சரியா? ஸோ மொத்தம் லென்த் பார்த்தோம்னாக்கா 800 கிலோமீட்டர். எத்தனை? 800 கிலோமீட்டரு. ஆனால் தமிழ்நாட்டில் ஓடுறது எவ்வளோனாக்கா 416 கிலோமீட்டரு. 416 கிலோமீட்டரு. சரியா? இப்போ பாருங்க, இதோடைய வடிகால் பரப்பு கேரளாவில் ஒரு 3% இருக்கு, கர்நாடகாவில் ஒரு 41% இருக்கு, தமிழ்நாட்டில் ஒரு 56% இருக்கு. சரியா? ஓகே. இப்போ கர்நாடகாவுக்கும் தமிழ்நாட்டுக்கும் இடையில ஒரு 64 கிலோமீட்டர், முக்கியம் 64 கிலோமீட்டர் எல்லையை உருவாக்குது காவேரி நதி. சரியா? இதோட பேர் பாருங்க, வேற பேரு தட்சிண கங்கா அல்லது தென்னகத்து கங்கைன்னு சொல்றோம். நம்ம ஏற்கனவே சொன்ன கோதாவரி, ஸோ அதையும் தட்சிண கங்கான்னு தான் கூப்பிடுறாங்க.
பட் நெட்ல செக் பண்ணி பார்த்தாக்கா கோதாவரி தான் சொல்றாங்க, தட்சிண கங்கான்னு சொல்லிட்டு. ஆனா இதையும் நம்ம தமிழ் இலக்கியங்கள், சரியா, நம்முடைய தமிழ் இலக்கியங்கள்லாம் சொல்லுது ஸோ தட்சிண கங்கான்னு சொல்லுது, சரியா. ஆக்சுவலா தட்சிண கங்கான்றது ரெண்டுக்குமே வருது. இது நம்ம 10th புக் இருக்கு இல்லையா, இங்கிலீஷ் மீடியத்தில் போட்டிருக்காங்க, சரியா. ஓகே, அப்படி இங்கிலீஷ்ல பாருங்க. காவேரி ஆரிஜின் தலக்கவரா பிரம்மகிரி ஹில்ஸ், சரியா, கூர்க் மாவட்டம், கர்நாடகா. ஸோ 800 கிலோமீட்டர் ஓடுது. தமிழ்நாட்டில் 416 தான். பேசின்ஸ் பாருங்க, கேரளாவில் ஒரு 3%, கர்நாடகாவில் 41%, சரியா. தமிழ்நாட்டில் ஒரு 56% ஓடுது, சரியா. ஓகே, இட் கிரியேட்ஸ் பவுண்டரி பிட்வீன் கர்நாடகா அண்ட் தமிழ்நாடு இஸ் எவ்வளோ 46 கிலோமீட்டர், சரியா. இந்த அதர் நேம் பார்த்தோம்னாக்கா தக்ஷிண கங்கா, தக்ஷின் கங்கா ஆர் கங்கா ஆஃப் சவுத்து, கங்கா ஆஃப் சவுத், சரியா. ஓகே, இப்போ பாருங்க என்ன சிறப்பு இருக்கு பாருங்க. அப்போ காவேரி தர்மபுரியில என்னது ஒகேனக்கல் நீர்வீழ்ச்சி உருவாக்குது, சரியா. சேலம் அங்க ஸ்டான்லி நீர்த்தேக்கம் அல்லது மேட்டூர் நீர்த்தேக்கத்தை உருவாக்குது 2. திருச்சி பக்கம் பார்த்தோம்னாக்கா என்னது கல்லணையை உருவாக்குது 3. அடுத்து பாருங்க பவானி ஆறு. இந்த பவானி ஆறு சேலம் மேட்டூர்ல இருந்து ஒரு 45 கிலோமீட்டர் தொலைவில் காவேரியுடைய வலது கரையில வந்து இணையுது, சரியா. இப்போ பவானி மேட்டூர்ல இருந்து 45 கிலோமீட்டர் தொலைவில் காவேரியுடைய வலது கரையில இணையுது 1. அடுத்து பாருங்க கரூர் பக்கம் திருமுக்கூடல்ல இருந்து 10 கிலோமீட்டர் தொலைவில் காவேரியுடைய வலது கரை தான், இதுவும் வலது கரையில நொய்யல் மற்றும் அமராவதி ரெண்டும் வந்து சேருது, சரியா. இதனால இந்த இடத்தை பாருங்க, இந்த இடத்த அகன்ற காவேரின்னு கூப்பிடுறோம். மொத்தம் 3 நதி ஓடுது இல்லையா, காவேரி, நொய்யல், அமராவதி. ஸோ அதெல்லாம் பெருசாகுது, அதனால இதை அகன்ற காவேரின்னு கூப்பிடுறோம், சரியா. அப்போ கரூர் திருமுக்கூடல 10 கிலோமீட்டர், சரியா. என்ன சேருது நொய்யல் சேருதா. நெய்ன்னு வச்சுக்கோங்க. நெய் எவ்வளோ, நெய் வந்து 10 ரூபா, அம்மா வாங்கிட்டு வர சொன்னாங்க அமராவதி, சரியா. ஓகே, அப்படி இங்கிலீஷ்ல பாருங்க. தர்மபுரியில ஒகேனக்கல்ல உருவாக்குது, சேலத்துல, சரியா, ஸ்டான்லிய உருவாக்குது, ஸ்டான்லி ரிசர்வேயர் உருவாக்குது. திருச்சியில பார்த்தீங்கன்னாக்கா கிராண்ட் அணைக்கட்டு அல்லது கல்லணை உருவாக்குது. பவானி ஜாயின்ஸ் வித் காவேரி அட் 45 கிலோமீட்டர் ஃப்ரம் மேட்டூர் இன் ரைட் சைடு, சரியா. அடுத்தது நொய்யல் அமராவதி ஜாயின் வித் ரைட் பேங்க் ஆஃப் காவேரி அட் 10 கிலோமீட்டர்ஸ் ஃப்ரம் திருமுக்கூடல் கரூர் டிஸ்ட்ரிக்ட், சரியா. Here it is called as அகண்ட காவேரி. அப்போ காவேரி பக்கத்துல திருமுக்கூடல் அருகே 10 கிலோமீட்டர் போய் சேருது. எது நொய்யல். அப்ப நெய்யின் மைண்ட் வச்சுக்கணுமா 10. யாரோட சொன்னது அம்மா, சரியா. அப்போ அம்மா அமராவதி 2 ஞாபகம் வச்சுக்கங்க, சரியா. அடுத்தது இது கிளைகள் பாருங்களேன். ஸோ 2 கிளையா பிரியும். திருச்சி முக்கொம்பு பார்த்தீங்கன்னாக்கா 2ஆ பிரியும். ஒன்று பாருங்க, ஒன்று வடக்கு போறது பேர் கொள்ளிடம், தெற்க போறது தெற்கு பகுதி, தெற்க போறது காவேரி தான், காவேரி. இப்போ 2ம் அப்படியே ஓட்டு போயிட்டு ஒரு 16 கிலோமீட்டர் கேப் விட்டு 2 திரும்ப சேர்ந்து ஓடும். இந்த இடைப்பட்ட 16 கிலோமீட்டர் இருக்கு இல்லையா, இது ஒரு தீவு. இந்த தீவுக்கு என்ன பேர்னாக்கா ஸ்ரீரங்கம் சொல்லுவோம். ஸ்ரீரங்கம் தீவை உருவாக்குது. அப்ப பாருங்க திருச்சி பக்கத்துல, சரியா,
திருச்சி பக்கத்துல முக்கொம்பனையில பிரியுது. என்ன? கொள்ளிடம், இங்கிலீஷ்ல கொலேரூன் அப்படின்னு சொல்லுவோம். அது வடக்கு பகுதி. தெற்கு பக்கம் காவேரி. ரெண்டும் பிரிஞ்சு அப்படியே ஓடுது. ஓட்டு ஒரு 16 கிலோமீட்டர் கேப் விட்டு திரும்ப சேருது. இந்த 16 கிலோமீட்டர் கேப் இருக்கு இல்லையா, இதான் ஸ்ரீரங்கம் தீவு. சரி, நான் வச்சுங்க. ஸ்ரீரங்கம் என்பது ஒரு ஆற்று தீவு. சரியா? அடுத்தது இதாக போட்டுக்க பாருங்க. கொள்ளிடம் வடக்கு, காவேரி தெற்கு பகுதி. சுமார் 16 கிலோமீட்டர் தொலைவு பாய்ந்த பிறகு இவை மீண்டும் இணைந்து ஸ்ரீரங்கம் என்ற தீவை உருவாக்குகின்றன. சரியா? இங்கிலீஷ்ல போட்டிருக்கேன். கொலேரோன் ஆர் கொள்ளிடம் நார்த், காவேரி in south. After flowing about 16 km, they join again to form Srirangam Island. ஸ்ரீரங்கத்தை உருவாக்குது. சரியா? அதுக்கு அடுத்தது காவிரி டெல்டா தென்னிந்தியாவின் தோட்டம் என்று அழைக்கப்படுகிறது. சரியா? முக்கியம். இந்த காவிரி டெல்டா இருக்கு இல்லையா, ஸோ அதை தென்னிந்தியாவின் தோட்டம்னு கூப்பிடுறோம். சரியா? இங்கிலீஷ்ல பாருங்க. காவிரி டெல்டா இஸ் கால்ட் அஸ் கார்டன் ஆஃப் சவுத் இந்தியா. கார்டன் ஆஃப் சவுத் இந்தியா. சரியா? ஓகே. அடுத்து துணையாறுகள். ஹரங்கி, ஹேமாவதி, அர்காவதி, சிம்சா, கபினி, பவானி, நொய்யல், அமராவதி, சொர்ணாவதி, லட்சுமண தீர்த்த ஆறு. இங்கிலீஷ்ல பாருங்க. ஹரங்கி, ஹேமாவதி, அர்காவதி, சிம்சா, கபினி, பவானி, நொய்யல், அமராவதி, சொர்ணாவதி, லட்சுமண தீர்த்த ஆறு. சரியா? ஸோ இப்படி பார்த்துங்க. அப்படியே ஒரு கீ பண்ணல, பார்த்துக்க அப்படியே. சரியா? அடுத்தது மேற்கு நோக்கி செல்லும் ஆறுகள். முக்கியமானது. மேற்கு நோக்கி செல்லும் ஆறுகள்ல ஃபர்ஸ்ட் பார்க்க போறது நர்மதா. சரியா? மொத்தம் ஒரு 3 நதி ஓடுமா? நர்மதா, தபதி அண்ட் மாஹி. நர்மதா, சரியா, தப்தி, மாஹி 3 இருக்கு. சரியா? ஃபர்ஸ்ட் பாருங்க. நர்மதா எங்க உற்பத்தி ஆகுது அப்படின்னா அமர்கண்டாக் பீடபூமி, மத்திய பிரதேசம். அமர்கண்டாக் பீடபூமி, மத்திய பிரதேசம், அங்கதான் உற்பத்தி ஆகுது. உயரம் பாருங்க, சுமார் 1057 மீட்டர் உயரம். 1057 மீட்டர் உயரத்துல உருவாகுது. நீளம் பாருங்க 1312 1312. சரியா? கிலோமீட்டர் நீளம். வடிகால் பரப்பு பாருங்க, ரொம்ப ஈஸி தான். இங்க பாருங்க 987 நம்பர் கிடையாதுங்களா? அடுத்தது ஒரு 96. ஸோ நம்பர் 987 தென் 96 ஸ்கொயர் கிலோமீட்டர். இதில் பார்த்தீங்கன்னா பாருங்க, வடிகால் பரப்பு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 86.9% மத்திய பிரதேசத்தில் பாயுது. 1.5% மகாராஷ்டிராவில் பாயுது. 11.6% எங்க பாயுது? குஜராத்தில் பாயுது. இதோட வடிகால் பரப்பு 86.9, மத்திய பிரதேசம் 1.5. சரியா? மகாராஷ்டிரா 11.6, குஜராத். சரியா? ஓகே. இது முக்கியம் பாருங்க. இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க. கலிமுகம். சரியா? காம்பே வளைகுடாவில் 27 கிலோமீட்டர் உள்ள, சரியா, கழிமுகத்தை உருவாக்குது. கழிமுகம் முதல்ல என்ன? ஒன்றும் கிடையாது. இங்க பாருங்க, கடல் நீரும் பிளஸ் ஆற்று நீரும், சரியா, மீட் பண்ற இடத்துக்கு பேர் தான், சரியா, கழிமுகம்னு சொல்லுவோம். கழிமுகம், உப்பங்கழின்னு சொல்லுவான். சரியா? எஸ்டுரி, பேக் வாட்டர்னு சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல. சரி, அதெல்லாம் பேர் அதுக்கு. அடுத்தது தீபகற்ப இந்தியாவின் மிகப்பெரிய மேற்கு நோக்கி செல்லும் ஆறு. இது முக்கியம். சரியா? அப்ப தீபகற்ப இந்தியாவில் எது நீளமான நதி அப்படின்னு கேட்டாக்கா கோதாவரி. ஆனால் தீபகற்ப இந்தியாவில், சரியா, மேற்கு நோக்கி செல்லும் ஆறுகள் எது பெருசுன்னா எது? நர்மதா தான் பெருசு. சரியா?
1312 கிலோமீட்டர். சரியா? அப்படி இங்கிலீஷ்ல பார்த்துடலாம். பாருங்க, நர்மதா ஆர்ஜின் அமர்கண்டாக் பிளாட்டியூ மத்திய பிரதேசம் elevation so 1057 மீட்டர் catchment 86.9 மத்திய பிரதேஷ் 1.5 மகாராஷ்டிரா and 11.6 குஜராத். So total length 1312 kilometers. Drainage area 98796. நம்பர் கீழே இறங்கி ஏறும். சரியா? ஓகே. ஸோ எஸ்டரி பாருங்க 27 கிலோமீட்டர் கல்ஃப் ஆஃப் கேம்பே. சரியா? கல்ஃப் ஆஃப் கேம்பேல உற்பத்தி ஆகுது. ஃபீச்சர்ஸ் பார்த்தோம்னாக்கா லார்ஜஸ்ட் வெஸ்ட் ஃப்ளோவிங் ரிவர் ஆஃப் பெனின்சுலர் இந்தியா. சரியா? லார்ஜஸ்ட் வெஸ்ட் ஃப்ளோவிங் ரிவர் இன் பெனின்சுலர் இந்தியா. சரியா? இப்போ பாருங்க, நர்மதா எங்க உற்பத்தி ஆகுது அப்படின்னு சொல்லியாச்சு. சரியா? ஒன்று ஜஸ்ட் பாருங்க, இங்க நர்னு இருக்கா, நர் அமர், நர் அமர் அப்படி சொல்லி ஜஸ்ட் இப்படியே மைண்ட் வச்சுக்கோங்க, ரொம்ப பெருசா வேண்டாம். நர் அமர். சரியா போச்சு. எப்போ அதிகமாக தண்ணி வரும்? அதிக தண்ணி எப்போ வரும்னாக்கா ஆகஸ்ட் மாதம் தண்ணி நிறைய ஓடுதில்ல. தண்ணி இப்போ கம்மியாக ஓடும்னாக்கா ஜனவரி டு ஜூலை இந்த மாதம் தண்ணி கம்மியாக ஓடும். எப்போ தண்ணி குறைய ஆரம்பிக்கும் அப்படின்னாக்கா அக்டோபர் மாதம். அதிகமாக ஓடுறது ஆகஸ்ட்டு. சரியா? கம்மியாக ஓடுறது ஜனவரி டு ஜூலை. ஸோ எப்போ தண்ணி குறைய ஆரம்பிக்கும்னாக்கா இப்போ அக்டோபர் மாதம். சரியா? ஸோ பாருங்க, மேக்ஸிமம் ஃப்ளோ ஆகஸ்ட்டு, மினிமம் ஃப்ளோ ஜான் டு ஜூலை. ஃபால் எப்போ ஆகும்னாக்கா அக்டோபரில் தண்ணி குறைய ஆரம்பிச்சிடும். சரியா? இப்போ பாருங்க, இதோடைய துணை ஆறு. இப்போ எப்படி வச்சுக்கலாம்? இப்போ நதி என்னது? நர்மதா இல்லையா? சரி, ஓகே. எப்படி இப்போ மைண்ட் வச்சுக்கிறது ஜஸ்ட் ஒரு கற்பனை தான். இப்போ பெண்களுக்கு, பெரும்பாலான பெண்களுக்கு தங்கத்தின் மீது அலாதி பிரியம் இல்லையா? தங்கம் ரொம்ப பிடிக்கும். ஸோ அப்போ இங்கே பாருங்க, நார்மலாவே போட்டிருக்கேன். நார்மலாவே தங்கத்தின் மீது பெண்களுக்கு அலாதி பிரியம். சரியா? இப்போ ஒரு பொண்ணுக்கு, அது நர்மதாவுக்கு, ஒரு இடத்துல தங்கம் நிறைய இருக்குன்னு கேள்விப்பட்டு அதை தனியாக எடுக்க போறாங்க. அப்போ போயிட்டு சிக்கல்ல மாட்டிக்கிறாங்க. சரியா? அதுதான் இங்கே கீ. பாருங்க, அப்போ நர்மதா, சரியா, அவங்க வீட்டு கேஸ் இருக்கு இல்லையா, கேஸ்ல இருந்த பர்னர்ல தவான்னு சொல்றோம்ல, தோசைக்கல் எல்லாம், தவாவை எடுத்துக்கிட்டு, சரியா, நல்லா புரிஞ்சுக்கணும், கேஸ் பர்னர் அங்க அது மேல இருந்த தவாவை எடுத்துக்கிட்டு, நான் 2 பர்னர் தான், பிரச்சனை இல்லை. சரியா? தவாவை எடுத்துக்கிட்டு கோலார்ல அதிகமா தங்கம் கிடக்கு அப்படின்னு சொல்லிட்டு, சரியா, கார்ல போறாங்க. அப்ப சக்கரம் பஞ்சர் ஆயிடுது. அவங்க காட்டுல மாட்டிக்கிட்டாங்க. ஹலோன்னு கத்தி பார்க்கறாங்க. யாருமே ஹெல்ப் பண்ணல, ஆளுங்க இல்லை. அதுக்கப்புறம் ஹார்ன் அடிக்கிறாங்க. சரியா? ஹார்ன் அடிச்சு பார்க்கறாங்க. ஸோ எந்த யூஸுமே அங்கே இல்லை. அதனால தனியாக அவங்க மாட்டிக்கிட்டாங்க. சரியா? ஸோ கடைசியாக இருக்குது தூதி மட்டும் இருக்கு, பார்த்துக்குங்க. சரியா? தூதி. சரியா? இப்போ இதை ஹரனும் தரலாம், இல்லைன்னா ஹிரனும் தரலாம். ரெண்டு ஒண்ணுதான். ஹரன் ஆர் ஹிரன் ரெண்டு ஒண்ணுதான். சரியா? ஓகே, இங்கிலீஷ்ல பார்த்துங்க. அப்போ கேஸ் பர்னர் தவா எடுத்துக்கிட்டு கோலாறுல தங்கருக்கு கேள்விப்பட்டு போறாங்க. சரியா? சக்கரம் பஞ்சர் ஆயிடுது. ஹலோன்னு கத்துறாங்க, ஆள் இல்லை. ஹார்ன் அடிச்சு பார்க்கறாங்க, யாருமே வரல. சரியா? கடைசியா இருக்கிறது தூதி. அது மட்டும் பார்த்துங்க. சரியா? ஓகே, இங்க பர்னார், இங்க புர்னீர் சொல்லுவாங்க. ரெண்டு ஒண்ணுதான், பக்கம் பக்கம் இருக்கும். தபதி, அடுத்தது தபதி. சரியா? எங்க உற்பத்தி ஆகுது? முல்டாய், பெட்டூல் மாவட்டம், மத்திய பிரதேசம். சரியா? தபதி, பெட்டூல் மாவட்டம், மத்திய பிரதேசம். எவ்வளவு உயரம்? 752 மீட்டர் உயரம். 752
52 மீட்டர் உயரம் இருக்கு. எவ்வளவு நீளம் சார்னாக்கா 724 கிலோமீட்டர். 724 கிலோமீட்டர். இதோட பரப்பு பாருங்க, ஈஸி தான். 65 1 45, 65 1 45 இப்படி பிரிச்சு படிச்சிங்க, அதான் ஈஸியா இருக்கும். சரியா? ஓகே. துணையார் பாருங்க, வாகி, கோமை, புரே, போரி, நீசு, பஞ்சரா, அனேர், அர்ணாவதி. சரியா? இங்கிலீஷ்ல பார்த்துருவோம். தப்தி, உற்பத்தி ஆகிறது முல்டாய் டேங்க், பெட்ரோல் டிஸ்ட்ரிக்ட், மத்திய பிரதேஷ். எலவேஷன் 752 மீட்டர், லென்த் 724 கிலோமீட்டர், பேசின் 65145 ஸ்கொயர் கிலோமீட்டர். நதி பார்த்தோம்னாக்கா வாகி, கோமை, புரே, பஞ்சரா, போரி, நேசு, அனேர், அருணாவதி. சரியா? இது எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது பாருங்களேன். ஒன்றும் இல்லை, இப்போ தபதின்னு இருக்குல்ல, ஜஸ்ட் ஒன்றுமே கிடையாது. நம்ம தளபதி விஜய், தளபதி விஜய். இப்போ படம் பேர் வந்து தலைவா. அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா அமலாபால் வந்துட்டு நாளைக்கு ரெஸ்டாரண்ட் ஓப்பன் பண்ண போகிறோம், அதில் நீங்கள் ரெஸ்டாரண்ட்டுக்கு வாங்க சாப்பிட கூப்பிடுவாங்க. சரியா? அப்போ விஜய் போயிட்டு அங்கே சாப்பிடுவார், அதான் சீனுங்க. சரியா? இப்போ இங்கே பாருங்களேன், இப்போ அப்படியே அந்த சாப்பிட போகிற சீனை மைண்டில் வச்சுங்க. அப்படியே பாருங்க, வாகின்னு இருக்கா, இது எல்லாமே சாப்பிட்ற ஐட்டம் மாதிரி தெரியும். வாகி, அப்போ ராகி, கோமை, அப்போ கோதுமை, புரே, புரோட்டா. சரியா? போரி, பூரி, நீசு, ஜூஸு, பஞ்சரா. முன்ன பார்த்தோம் சக்கரம் பஞ்சறது, இது பஞ்சரா. சரியா? அப்போ பஞ்சாமிர்தம், பஞ்சாமிர்தம். சரியா? அடையல் மட்டும் இருக்கட்டும். கடைசியா லாஸ்டா அருண் ஐஸ்கிரீம், அருண் ஐஸ்கிரீம் சாப்பிட்டு வராங்க. சரியா? இப்போ பாருங்க, தளபதி விஜய் சாப்பிட போறாரு. அப்படியே பாருங்க, அந்த ஐட்டம் ஃபுல்லா இருக்கும். ராகி, கோதுமை, பரோட்டா, பூரி, நீசு, ஐ ஜூஸு, பஞ்சாமிர்தம். கடைசியா ஒரு டச்சுக்கு என்னது, அருண் ஐஸ்கிரீம். சரியா? இப்போ பாருங்க, லென்த் எவ்வளோ, 724. 724 ஒன்றும் இல்லை, தளபதி படம், தளபதி படம் 7x24 என்னது, ஹவுஸ்ஃபுல் தான் எப்பயுமே. தளபதி படம் 7x24 ஹவுஸ்ஃபுல் தான். சரியா? அப்போ 724. சரி, அப்படிதான் ஓடும். இப்போ இங்க பாருங்க, இது உற்பத்தி ஆகுது இல்ல, உற்பத்தி தளபதி எங்க உற்பத்தி ஆகுது, முல்டாயா. நீ மிட்டாய் பண்ணி வச்சுக்க, மிட்டாய். அப்போ இதுவும் சாப்பிட்ற ஐட்டம் தானே, இதுவும் சாப்பிட்ற ஐட்டம், அதுவும் சாப்பிட்ற ஐட்டம். அவன் தளபதி எங்க உற்பத்தி ஆகுது, மிட்டாய் சாப்பிட்றாரு, மிட்டாய். அப்போ முல்டாய். சரியா போச்சு. மாஹி, மாஹி நதி. சரியா? எங்க உற்பத்தி ஆகுது, விந்தியமலை. எங்க, விந்தியமலை, தார் டிஸ்ட்ரிக்ட், தார் டிஸ்ட்ரிக்ட், மத்திய பிரதேசம், மத்திய பிரதேசம் உற்பத்தி ஆகுது. ஸோ உயரம் பாருங்க, சுமார் 500 மீட்டர் உயரத்தில் உற்பத்தி ஆகுது. சுமார் 500 மீட்டர் உயரத்தில் உற்பத்தி ஆகுது. நீளம் பார்த்தோம்னாக்கா 583 583 கிலோமீட்டர் நீளம் ஓடுது. இது பாருங்க, இந்த கொஸ்டின் ரொம்ப ரொம்ப ஃபேமஸான கொஸ்டின். பட் டிஎன்பிசி கேட்ட மாதிரி தெரியல எனக்கு. ஆனா அங்க நார்த் இந்தியன் எக்ஸாம் கேட்டிருக்காங்க. அதாவது இங்க பாருங்க, கடகரேகை ஓடுதா, கடகரேகை, கடகரேகை ஓடுதா. இப்ப என்ன கொஸ்டின்னாக்கா, இங்க பாருங்க, கடகரேகையை 2 முறை கடந்து செல்லும் நதி கேட்டிருக்கான். இது ஓல்டு கொஸ்டின் தான், பட் இங்க கேட்கல. பாருங்க, இது இப்படியே உருவாயிட்டு மேல போயிட்டு திரும்ப இப்படி வரும். அப்ப இங்க ஒரு டச் ஆகுதா, 2 முறை டச் ஆகுதா. பாருங்க, கடகரேகையை 2 முறை கடக்கும் நதி எது அப்படின்னா ரிவர் மஹி, ரிவர் மஹி. சரியா? ஓகே. அடுத்து எங்க போய் முடியும், காம்பே வளைகுடா. சரியா? இங்க காம்பே வளைகுடா அரேபியன் சீல போய் முடியும். சரியா? ஒண்ணு. இந்த வடிகால் பரப்பு பாருங்க, ரொம்ப ஈஸி தான். 34842 34842. சரியா?
ஒன்று. அடுத்து பாருங்க, இதோட துணை ஆறு ஒன்று பனம், சோம், ஜக்கம், அனாஸ். சரியா? ஒரு 4 இருக்கு, ஸ்கூல் புக்கில் போடல, நெட்டில் பார்த்து எழுதியிருக்கேன். சரியா? பனம், சோம், ஜக்கம், அனாஸ். சரியா? இங்கிலீஷ்ல பார்த்துருவோம். மஹி, விந்தியா ஹில்ஸ், தார் டிஸ்ட்ரிக்ட், மத்திய பிரதேஷ். எலவேஷன் 500 மீட்டர், லென்த்து 583 கிலோமீட்டர். ஃபியூச்சர் சிறப்பு என்னன்னாக்கா, இட் கிராசஸ் டிராபிக் ஆஃப் கேன்சர். டிராபிக் ஆஃப் கேன்சர் ட்வைஸ், 2 முறை கடந்து செல்லும். அடுத்தது எங்க முடியும்னாக்கா, கல்ஃப் ஆஃப் காம்பே ஆர் கம்பத், 2 ஒன்று தான். சரியா? அரேபியன் சீல போய் முடியும். ட்ரைனேஜ் ஏரியா 34842 பிரிச்சு படிச்சிங்க. 34, 84, 2 சதுர கிலோமீட்டர். டிபுட்ரிஸ் பனாம், சோம், ஜக்கம், அனாஸ். சரியா? இங்க பாருங்க, ரொம்ப சிம்பிளா ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். ஒண்ணும் கிடையாது. கடகரேகையை 2 முறை தாண்டுதுன்னா அது பெரிய விஷயம். கடகரேகையை 2 முறை தாண்டி போகிற பெரிய விஷயம் இல்லையா? அப்போ அதுக்கு மகிமை அதிகம் தானே. அப்போ கடகரேகையை 2 முறை தாண்டுதுனாக்கா அதுக்கு என்ன அதிகம்? அதுக்கு மகிமை அதிகம். அப்போ மாஹி. சரியா? கடகரேகையை 2 முறை கடக்கணும்னா மகிமை வேணும் இல்லையா? அப்போ என்னது? ரிவர் மாஹி. சரியா போச்சா? ஒன்று. அடுத்தது இப்போ துணை ஆறு பனம், சோம், ஜக்கம், அனாஸ். உன்னோட பாருங்க, ரிவர் மைதான் பார்த்துட்டு இருக்கிறோம். ஓகே, ரொம்ப சிம்பிள் தான். பணத்தோட மகிமை, பணத்தோட மகிமை தெரியாத சோம்பேறிக்கு ஜாக்பாட் அடிச்சா அவன் அனாவசியமா செலவு பண்ணுவான். சிம்பிளா முடிஞ்சு. பணத்தோட மகிமை தெரியாத சோம்பேறிக்கு ஜாக்பாட் அடிச்சாக்க என்ன பண்ணுவான்? அனாவசியமா செலவு பண்ணுவான். அப்போ பணம், சோம், ஜக்கம், அனாஸ். முடிஞ்சு போச்சா? தீபகற்ப நதிகளின் சிறப்பம்சம். கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் பெனின்சுலர் ரிவர்ஸ். ஃபர்ஸ்ட் பாருங்க, மேற்கு தொடர்ச்சி மலை உருவாகுது எல்லாமே. ஆமா, உண்மைதான். நீளம் குறைவு, குறுகலானது. நீளம் குறைவு மற்றும் குறுகலானது. வற்றும் தன்மை உடையது. ஏன்னா சீசன் தான், ஃபுல்லாவே சீசன் தான், தண்ணி ஓடும், அப்புறம் வத்திடும். நீர் மின்சாரம் உற்பத்தி செய்யலாம், நீர் மின்சாரம் உற்பத்தி செய்ய முடியும். ஆனால் நீர்வழி போக்குவரத்துக்கு ஏற்றதல்ல, நீர்வழி போக்குவரத்துக்கு ஏற்றது கிடையாது. அப்படி இங்கிலீஷ்ல பாருங்க. சரியா? கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் பெனின்சுலர் ரிவர்ஸ் ஆரிஜினேட் இன் வெஸ்டர்ன் காட்ஸ். வெஸ்டர்ன் காட்ல ஆரம்பிக்குது. இட் இஸ் ஷார்ட் அண்ட் நேரோ. சரியா? குறுகலானது மற்றும் நீளம் குறைவானது. சரியா? நான் பெரனியல் இன் நேச்சர். ஸோ இது வற்றும் தன்மை உடையது. சூட்டபிள் ஃபார் ஹைட்ரோ பவர் ஜெனரேஷன். ஸோ மின்சாரம் உற்பத்தி செய்யலாம். அடுத்தது, இட் இஸ் நாட் யூஸ்ஃபுல் ஃபார் நேவிகேஷன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னாக்கா என்னது? நீர்வழி போக்குவரத்துக்கு ஏற்றது கிடையாது. சரியா? ஸோ ஓகே, அவ்வளோதான். ரிவர்ஸ் பார்த்தாச்சு. சரிங்களா? தமிழ்நாடு ரிவர்ஸ் மட்டும் பார்க்கணும். தேங்க்யூ.